வாங்க வாங்க வாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். சிவாய நமம்மா, திருவடி வணங்கிக்கிறேம்மா. வணங்கிறேம்மா திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா, திருவடி வணக்கம். பிரேமா அம்மா, திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். செல்வியம்மா, விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனோ பாகும் பருப்பும், பாலும் தெளிதேனோ பாகும் பருப்பும், இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம. ஜெயந்தி அம்மா, 4 துதி பாடுங்கம்மா. பாடுறீங்களா? ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலன் போற்றி, ஆலிமிசைகள் நிறத்தில் அணிந்தவிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூரான் கண்கொண்ட பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊர திருத்தாய் போற்றி போற்றி. நன்றிங்கம்மா. அம்மா, இந்த 23வது அமர்வு. இவ்வளவு நாளா நம்ம திருஞான சம்பந்தர் புராணத்தை காழிப்பிள்ளையார், அம்மா காழிப்பிள்ளையார் தான் சொல்லுவாங்க, சிவா அந்த 2 வாரம் டச் விட்டுச்சு பத்தியா, நம்ம வார்த்துட்டோம் பத்திங்களா. காழிப்பிள்ளையாருடைய புராணத்தை அம்மா அழகா ஒவ்வொரு பாடலாவும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது 23வது 22 அமர்வு எப்படி போடுறதுனே தெரியல, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அது அப்படியே அணுவணுவா நம்ம ரசிச்சோம். அணுவணுவா திருஞான சம்பந்தரோட புராணத்தை நம்ம ஒவ்வொரு யாத்திரையாவே நம்ம ஒவ்வொரு தலமாவையும் போயிட்டு இருக்கோம். அந்த பதியத்தினுடைய சிறப்பையும் அம்மா சொல்லுவாங்க, இந்த பாடல் சிறப்பு, இந்த பாடல் சிறப்பு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடலா நம்ம நினைச்சு புக்கை தொட்டிருக்க மாட்டோம், அப்படியே போயிட்டு இருப்போம். அப்படி மேலோட்டமா நம்ம 12 திருமணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமை தான் படுத்துப்போம் தவிர அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமலே இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொரு பாடலுடைய விளக்கத்தையும் அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்து அவருடைய அந்த பயணமும் நம்ம அவங்களுடைய வரலாற்று முறை மாதிரியே நம்மளும் அந்த பயணமாவே ஒவ்வொரு தலமாவும் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில அம்மா இன்னைக்கு 23வது அமர்வு. போன வாரம் அடியேன்னு ஒரு தவறுனால வகுப்பு நடத்த முடியாது போயிடுச்சு, அதனால அடியார்களே மன்னித்தருளுக. இந்த வாரம் ராத்திரி நல்ல மழை, எங்க நெட்டு கிடைக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. இறைவன் திருவருளால நீங்க நல்லபடியா ஆரம்பிச்சிட்டோம், அவர் முடிச்சு கொடுத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அம்மா வாருங்கள் அம்மா, 23வது அமர்வு சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈத்தன்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு, நம் ஆசிரியர் பெறானாகிய எம்பெருமான் தெய்வ செக்கிழா பெருமான் திருவடிகளை வணங்கி, அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்காநல்லார் குருவருளும் திருவருளும் கூட்டு வைக்க நாம இந்த திருக்கூட்டத்தின் சார்பாக
பெரிய புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கோம். அதுல திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் மட்டும் எடுத்து நாம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 அமர்வுகள் போயிடுச்சு. நம்மளோட பெருமானார் இந்த தல யாத்திரையில ஒற்றியூர்ல இருந்தாங்க. ஒற்றியூர்ல இருக்கும்போது அவங்க அங்கேயே ஒற்றியூர்ல விட்டுட்டு நம்ம கொஞ்ச நாள் தனியா நம்ம மட்டும் மயிலாப்பூருக்கு வந்தோம். நம்ம பிள்ளை பெருமானாரோடையே தல யாத்திரை போன நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நாளைக்கு மயிலாப்பூருக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்றத நம்ம தெய்வ செக்கரா பெருமான் சொன்னாங்க. என்னன்னா, அங்க சிவனேசன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப சுவாமி மேல, அதாவது நம்மளோட ஞான பிள்ளையார் மேல மிகுந்த அன்பு கொண்டவர். ஞான பிள்ளையார பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒன்னொன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாண்டி நாட்டுல போய் சைவம் நிலைநிறுத்தின அந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப அன்பாயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து அளவற்ற செல்வம் இருக்கு. அந்த அளவற்ற செல்வத்தையும் தான் பெற்ற ஒரே பெண்ணாகி அந்த பூம்பாவைன்ற அந்த பெண்ணையும் என்ன பண்றாருனாக்கா, என்னோட இந்த ஞானசம்பந்தருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவினர் முன்னாடி சொல்லிடுறாரு. அப்ப சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்ச காலத்துல என்ன ஆகுது, அந்த அம்மா பூ பறிக்க போகும்போது ஒரு பாம்பு தீண்டு இந்த அம்மா இறந்துபட்டு போறாங்க. எவ்வளவு முயற்சி பண்றாரு அந்த அவங்கள காப்பாத்துறதுக்கு. ஆனா வந்து காப்பாத்த முடியல. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கா, இல்ல இறைவனுக்கு அவர் ஞானசம்பந்தருக்குன்னு இருந்த பெண் இவங்க, அதனால அவங்கள எரிச்சு அவங்களோட சாம்பலையும் எலும்பையும் ஒரு 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 பானையில வச்சுட்டு, அந்த பானையில என்ன பண்றாருனாக்கா ஒரு குடத்துல வச்சுட்டு, அந்த குடத்துக்கு தினமுமே ஆடை ஆபரணங்கள் சாத்தி அந்த மாதிரி நைவேத்தியங்கள் செய்து இந்த மாதிரி அந்த பெண் உயிரோட இருக்கிற மாதிரியே பாதுகாத்து வர்றார். இப்படி இவர் கொஞ்ச காலம் இருக்கிறார். இப்ப இந்த சமயத்துல இந்த குருநாதர் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமே இந்த சமயத்துலதான் நம்மளோட பெருமானார் என்ன பண்ணா, ஒற்றியூர்ல இருக்காங்க. இதை கேட்ட உடனே சிவனேஸ்வரர் என்ன பண்றாரு, வேகமா போய் ஒற்றியூர் முதற்கொண்டு மயிலாப்பூர் வரைக்கும் அந்த 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 ஊர்ல இருந்து இந்த ஊர் வரைக்கும் எங்க பார்த்தாலும் தோரணங்கள் பாரணங்கள்ட்டு அவரு வரக்கூடிய அந்த வழியை அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு வரவேற்கிறதுக்கு உண்டான எல்லா பூரண கும்பம் தூப தீபம் எல்லாம் வச்சுட்டு அவர் வரட்டும்னு உட்கார்ந்துருக்காம என்ன பண்றாங்க, ஒற்றியூருக்கே போறாங்க. அது வரைக்கும் நாம வந்து சென்ற வகுப்புல சிந்தித்திருந்தோம். அது இப்போ 1072 பாடல்கள் சென்ற வகுப்புல சிந்தித்திருந்தோம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்துல 1072 பாடல்கள் சிந்தித்திருந்தோம். தொடர் எண்ல 2975, தொடர் எண்ல 2975 பாடல் வந்து நாம வந்து சிந்தித்திருந்தோம். அதனால அந்த பாடலை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா? 1072 தொடரில் 2975. 2976வது பாடல்ல ஆய வேளையில் அருமறை புகழியார் பிராணம் மேய ஒற்றியூர் பணிபவர். இவரை ஒற்றியூர்ல இருந்து மயிலாப்பூருக்கு வரணும். ஒற்றியூர்ல இருக்க சாமியோட திருவடிகளை வணங்கி அவர்கிட்ட வந்துட்டு உத்தரவு வாங்கிட்டு மயிலாப்பூருக்கு வர்றார். மயிலாபுரின்னு சொல்றக்கூடிய அந்த மயிலாப்பூருக்கு வர்றார். மாறில் வன்பெரு வணிகரும் தொண்டரும் மலர்ந்த நீரு தவக்குழாத்திர. யார் மலர்ந்த நீரு தவக்குழாம்? அடியார் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆறு சூடினார் திருமகனார் வந்தார். சுவாமியோட திருமகனார் இல்லையா, அம்பாலே வந்து ஞானப்பால் கொடுத்ததால சுவாமியோட திருமகனார் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன ஈரில்லாத மகிழ்ச்சியோட விழுந்து இறைஞ்சுறாங்க. காழிநாடராகிய நம்மளோட காழிப்பிள்ளையாரும் ஒளி வீசக்கூடிய சும்மா சிவிகையா, தங்கத்துல செய்ததா, சாமி கொடுத்தது இல்லையா, அதனால அந்த ஒளி வீசக்கூடிய கதிர்மணி சிவிகையில் என்று இறங்கி இந்த தொண்டர் முன்னாடி வராங்க. வாழி மாதவர் வணிகர் திறம் சொல்ல கேட்டே ஆழிசூழ் மயிலாபுரி இறங்குனதுக்கு அப்புறம் தான், அதாவது மயிலாபுரியில வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் அங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இங்க சிவனேசர்னு ஒருத்தருக்கு. அது வரைக்கும் சிவனேசர் வந்து நான் தான் இதை செய்தா அப்படின்னு போய் நம்ம பிள்ளையார்ட்டையும் சொல்லவே இல்லை, பிள்ளையாருக்கும் தெரியாது. அவர் இயல்பா மயிலாப்பூருக்கு வர்றாரு. வரும்பொழுது இந்த அத்தனையும் இருக்கும்போது அப்ப அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் இந்த சிவிகையில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் சொல்றாங்க இதெல்லாம் செய்தது சிவனேசர்ன்ற ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, மயிலாப்பூர்ல இருக்கா இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு பெண்ணை பெத்து வளர்த்தாரு. அந்த பெண் வந்து இறந்துபட்டா, அவளை வந்து எரிச்சு சாம்பலாக்கி குடத்துல வச்சிருக்காரு, பொற்குடத்துல. இந்த செய்தி அத்தனையும் அப்பதான் வந்து சொல்றாங்க நம்ம பிள்ளை பெருமானார் திருச்செவியில. அவர் திருச்செவிக்கு ஒரு விஷயம் போறதுன்றதே பெரிய விஷயமாச்சே. அதனால அவர் வந்து அதெல்லாம் கேட்டு அருள் பண்ணிட்டார். அருள் பண்ணிட்டு அத்திரத்து முன்னகழ்ந்து திருவுளத்தம மனசுல வச்சுக்கிட்டு சித்தம் என்புறும் சிவனேச தம்சவல் வாய்ப்ப பொய்த்தவச்சமன் சாக்கியர் புறத்துறை அழிய வைத்த பெரும் கருணை நோக்கால் மகிழ்ந்தார்களே. பாக்குறாரு, பார்த்தவனே சிவனேசருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. நம்மளோட குருனா தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னாங்களே, அதை விட குரு நம்மள பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்ப அதனால என்ன பண்றாங்க, அப்படி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து
கங்கைவார் சடையார் கபாலச்சிரத்து அணைந்து துங்கணியில் சுடர் கோபுரம் தொழுது புக்கருளே. அவன் என்ன பண்றாங்க, கங்கைவார் சடையார் நம்ம சுவாமி இருக்கக்கூடிய அந்த கபாலச்சுரத்து பெருமானார் இருக்கக்கூடிய உள்ளக்கு போறாங்க. போயிட்டு கோபுரத்தை வணங்கிட்டு மங்கை பங்கதம் கோயில் வளம் கொண்டு, அப்ப என்ன பண்றாங்க, சுவாமியோட கோயில முதல்ல வளம் மங்கை, நல்லா கவனிங்க, மங்கை பங்கதம் கோயில் வளம் கொண்டு வணங்கி செங்கை சென்னு மேல் குவிந்திர திருமுன்பு சுவாமி கிட்ட உள்ள போயிட்டு வணங்குறாரு. ஏன் தேவ தேவனை, திரு கபாலீஸ்வரத்து அமுதை, பாவை பாகனை, 3 வார்த்தைகள் கொடுக்குறாங்க நம்ம தெய்வ சேக்கர பெருமானார். தேவ தேவனை அது என்ன ரொம்ப சாதாரண வார்த்தை மாதிரி தானே இருக்கு அப்படின்னாக்கா இல்ல, அதுல அர்த்தம் இருக்கு. தேவ தேவன்னா என்னது, கடல்ல இருக்கக்கூடிய நஞ்ச வந்து தேவர்களா அழிக்கக்கூடிய அந்த ஆழகாலமான பெருவிஷத்தை இருந்து தேவர்களெல்லாம் காப்பாத்தினவர். அப்ப விடத்தை அப்ப கூட நீங்க பாருங்க, விஷத்தை சாப்பிட்டவங்க சாமி நித்தியமா இருக்கிறாரு. அமிர்தத்தை சாப்பிட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துபட்டு போயிட்டாங்க. ஆனா விஷத்தை முழுசா சாப்பிட்டவரு இன்னைக்கே நித்தியமா இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய தேவர்கள் கூட்டத்தையே விஷத்துல இருந்து காப்பாத்துக்குள்ள பெருமானார் ஒரு பொண்ணை காப்பாத்த மாட்டாரா? அது ஒண்ணு. திரு கபாலீஸ்வரத்து அமுதை, ஏன்னா அமுதுதான் இறந்த உடல்ல இருந்து அமுதத்தை கொடுத்து அந்த பொண்ணை உயிர்ப்பிக்க போறார். அதனால என்னது, திரு கபாலீஸ்வரத்து அமுதை. பாவை பாகனை, பாவைனா அம்பாலா, அருட்சக்தி இல்லைங்களா, அந்த அருட்சக்தி தானே இன்னைக்கு வரப்போகுது. அதனால என்ன பண்ற, அருட்பாவை ஆகிய அம்மைய வந்து அங்க சொல்றாரு. ஒரு பாகமுடையா இருந்தால இந்த பெண்ணுக்கு அருளும் இயல்பு உடைய ஒரு சுவாமி அப்படின்றதுல ரொம்ப அழகான வார்த்தைகளை நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் ஏதோ புராணத்துக்கு சொல்லிக்கிட்டு போறாங்கன்னு. அந்த ஒரு நம்ம தெய்வ சேக்கிழா பெருமான ஒரு கமா போட்டா கூட, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு தேடி நம்ம படிச்சுக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி தேவ தேவனை, திரு கபாலீஸ்வரத்து அமுதை, பாவை பாகனை, அப்படியே அழக கொடுத்துட்டாரு. ஒண்ணு எவ்வளவு பேர் தேவர்களெல்லாம் காப்பாத்தினது பெருமானார், இந்த பொண்ணை காப்பாத்த போற. அமுதம் கொடுக்கக்கூடிய பெருமானார், இந்த பொண்ணு உயிர் பெற்று வரப்போறா. அருட்சக்தி வரப்போகுது அப்படின்றதுல பரிவுறு பண்பினால் பரவி மேவு காதலன் விரும்பிய விரைவினால் விழுந்து நாவின் வாய்மையில் போற்றினார் ஞான சம்பந்தர். அப்ப நாவின் வாய்மை என்னது, பதிகம் தான். அந்த பதிகத்தால போற்றி ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் வணங்குறாங்க. அப்ப பெருமானார போய் வணங்கினது அப்படி சொல்றாங்க. அப்ப வணங்கும் போதே என்ன எழுது, அருள் எல்லாம் வாங்கிட்டார் சாமி. என்ன பண்ணிட்டாரு, அருள் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவரு இருக்கிற இடம் எல்லாம் அருள் சக்தி தான். மறைக்காட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே அப்ப சுவாமி பாடினாங்களே, அப்ப அருள் உள்ள போய் தான் அருள் வாங்குறாங்க. சுவாமி அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறாரு, அவர் அருள் கொடுப்பாரு. இருந்தாலும் அங்க சுவாமி அங்க வெளிப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துலயும் போயிட்டு அருள் எல்லாம் வாங்கிட்டார். போற்றி மெய்யொருள் திறம்பெரு புரிவிடன் வணங்கி, போற்றி மெய்யொருள் திறம்பெரு புரிவுடன் வணங்கி நீற்றின் மேனியில் நிறைமயர் புலகங்கள் நெருங்க கூற்றடத்தவர் கோயிலின் புறம் போந்து அருளி ஆற்றும் இன்னொருள் வணிகர் மேற்செல அருள் செய்தார். ரொம்ப அழகான வார்த்தையை கொடுக்குறாங்க. கூற்று அடர்த்தவர் கோயிலும், அத இங்க ஏற்கனவே இருக்கிற சுவாமி யாரு, கூற்று அடர்த்தவர், யமனையே எட்டி உதைத்தவர் பெருமானார் இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய பெருமானார். அப்ப அங்க அவரோட கோயில் வாசல்லே வந்து கொண்டு வர சொல்றாரு, அந்த பெண்ணை கொண்டு வர சொல்றாரு. போற்றி மெய்யத்திறம் புரிவிடம் நனங்க, அதுல இருந்து நம்மளோட பாடல் தொடங்கிடுச்சு. ஞான சம்பந்தர், சிவஞானம் சிவசக்தி ரெண்டும் சேர்த்து வரக்கூடிய ஒரு ஞான சம்பந்தர். அதனால அந்த ஞான சம்பந்தர்ன்ற வார்த்தையை இந்த இடத்துல ரொம்ப சொல்ல மாட்டாங்க. நம்மளோட நீங்க அம்மா சொன்னாங்களே, அம்மாவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அதிகமா சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளை பெருமானார வந்து ஞான சம்பந்தர்னு இங்கேயே குறிப்பா சொல்றாரு. சொல்ல மாட்டாருன்னு சொல்றீங்கம்மா, நீங்களும் நிறைய சொல்றதே கிடையாது. ஆனா இங்க ஞான சம்பந்தர் வருது அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ன வேணும், சிவசக்தி சம்பந்தமா இருக்கிறார், சிவசக்தி அருள் வெளிப்பட போகுதுன்றதுக்காக நாவின் வாய்மையில் போற்றினார் ஞான சம்பந்தர்னு அவரோட 5 குரு பஞ்சாக்கரத்தை கொடுக்குறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். இப்ப வந்து சொல்லிட்டாரு, ஒருமை உய்த்தல் நல் உணவினீர் உலகவர் அறிய அருமையால் பெரும் மகள் என்பு நிறைந்த அக்குடத்தை பெரும் மயானத்து நடம்புரிவார் பெருங்கோயில் திருமதில் புறவாய்தலில் குணர்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு, சரி, ஒருமை உய்த்த நல்வன, ஒருமைனது ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தர், அருந்துணையை அடியார்கள் தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞானத்து அகத்துள் தோன்றி வருந்துணையும் பற்றும் சுற்றம் அமைத்து வான்புணர்கள் அகத்தடக்கி மடவாரோடு போகமாக்கி பொது நீக்கி, அத பெருந்துணை பொது நீக்கி தனை நினையா வல்லாருக்கு. அப்ப அதுதான் பொதுன்னு அது
பொது வழிபாடுல இருந்து ஒரு நிறைய வழிபாடாகிய சிவபெருமான மட்டும் வழிபாடு செய்யறதுதான் பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அப்ப சுவாமி தேவாரம் பேசும். அப்ப அந்த பொது நீக்கணும் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும்னாக்கா அப்ப அதுக்கு முக்கியமான ஒரு இப்படியெல்லாம் பரீட்சை எழுதினாதான் ரிசல்ட் கிடைக்கணும். அப்ப அது மாதிரிதான் மருந்து கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடு, சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடு. சின்ன மருந்து என்ன பண்றாங்க, டயபெட்டிஸ்க்கு இப்ப சாதத்துல முதல் வாயில வச்சு கூட பசங்க சாப்பிடுன்றாங்க. அப்ப அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யணும் இல்லையா? அதே மாதிரி சிவபெருமானாரை வணங்குறது முக்கியம். அதை விட அதிகமான முக்கியம் ஒரு நிறைய வழியில நிக்கிற சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லம்ன்றாரு நம்மளோட மணிவாசகர். நம்மளால பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் பொது நீக்கி தனை நிலைய வல்லார்க்கென்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தெய்வ வழிபாட்டை நிறைய வலியுறுத்தப்படுது நம்மளோட தேவாரங்கள். அப்படி வழிபாடு செய்யறது மிகச்சிறந்தது. அதுக்காக நான் இப்பதாம வந்திருக்கேன், இன்னும் நான் அங்கே இங்கேதான் போயிட்டு இருக்கேன், போயிட்டே இருங்க. அதையும் சுவாமியோட திருவருள், ஒரு நாள் அந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு உங்களை கொண்டு வருவார். அதனால ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் உசத்தி, மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. திருநீர் பூசணமா, ருத்ராட்சாணியமா அவர் கையில நம்ம சரணடைச்சிட்டோம். எப்ப கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும்ன்றத சுவாமி முடிவு பண்ணுவார். நீங்க ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். ஒருமை உய்த்த நல் உணர்வு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பாராட்டு கிடைக்குது பாருங்க. ஒருமை உய்த்த நல் உணர்வு, ஒரு தெய்வ வழிபாட்டுல இருக்கக்கூடிய நல் உணர்வு கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க, சிவனடிமை திறத்திலே ஒன்றி இருந்து நினைமைங்கள் உண்டமக்கு ஊனமில்லைன்னு அப்ப சுவாமி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றித்து இருக்கக்கூடிய உணர்வுடையவங்களே நீங்க என்ன பண்றீங்க, உலகத்தவர் எல்லாம் அறியும்படி. இது ஒரு ரூம்ல ஒரு சின்ன இடத்துல நடக்க போறது கிடையாது. எங்க உலகத்தவர் கோயிலுக்குள்ளார கூட சமணர்கள் வரமாட்டாங்க, நம்ம பௌத்தர்கள் வரமாட்டாங்க, வைணவர்கள் வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ற, கோயிலுக்கு வழியில கொண்டு வர சொல்றேன். அப்ப நிறைய பேருக்கு கூட சொல்லுவாங்க, அது இறந்து போன உடம்பு, எலும்பு, சாம்பல், அதனால கோயிலுக்கு விளைவில வச்சிருந்தாரு அப்படின்னா சுவாமி எங்க ஆடுறாரு, அழகா சொல்லிட்டாரு பாருங்க. பெருமையானத்தை நட, அந்த எங்க எரியுது அங்கே நட முடிஞ்சிட்டு இருக்காரு சுவாமி. அதனால அது இங்க பெரிய விஷயம் இல்ல. கோயிலுக்குள்ளார சிலர் வரமாட்டாங்க, இது எல்லாரும் அறிய கோயிலுக்கு வெளியில நடக்க போகுது. அதனால என்ன பண்ற, இமயனை உதைத்து அருள் காட்டிய அந்த இறைவரோட திருக்கோயில் புறத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ற. அந்த அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கு சிவனேசருக்கு பொண்ணை எழுப்பி தரப்போறாருலாம் இல்ல, அவரோட கடமை முடிய போகுது. இந்த எலும்பையும் சாம்பலையும் கொண்டு போய் என்ன பண்ணணும், நம்ம ஞான பிள்ளையாட்ட சேர்த்துடணும். அதுதான் அவரோட எண்ணம். அதனால பெரும் மகிழ்ச்சியால அவனை மேல் பக்கம் விழுந்து வணங்கிட்டு தம் திருமணைகள் மேவி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மருங்கு கந்தவார் கன்னி மாடத்துல, அது அந்த அம்மாக்குன்னு தனியா ஒரு தனி மாடம், ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்குள்ள போயிட்டு வெந்த சாம்பலோடு என்பு சேர் கிடத்தை வேறு எடுத்து அந்த குடத்தை தனியா என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வராங்க. அந்த குடத்தை மட்டும் நிறைய அலங்காரங்கள் இருக்கும், அது இல்லாம அந்த குடத்தை அது எப்படி எடுத்துட்டு வர்றாராமா, ஒரு பெண்ணை எப்படி எடுத்துட்டு வருவாங்களோ அந்த மாதிரி 3 சிவிகை பல்லக்குல எடுத்துக்கிட்டு அந்த சுத்தீரி யார் வரா, அவங்களோட தோழி பெண்கள்லாம் வராங்க. ஆனையே ஆடல் மேவினார் திருக்கபாலச்சிரம் அணைந்து நீடு கோபுரத்தை எதிர்மணி சிவிகை நிற்க. அங்க அந்த பெரிய கோபுரத்து முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த சிவிகையில இருந்து அந்த பொண்ணோட குடத்தை, அம்மையாரோட குடத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அங்கநாளர்னா அருட்கண்ணை கொண்ட பெருமானார். அங்கநாளர் தம் அபிமுகம்னாக்கா திருமுன்புக்கு நேர், சுவாமியோட நேருக்கு நேர் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அபிமுகத்தினில் அடி உரைப்பால் மங்கை என்பு சேர் குடத்தினை வைத்து, அங்க மங்கையோட எலும்பு இருக்கக்கூடிய அந்த பொன் குடம், அந்த தங்க குடத்தை வைக்கிறாங்க. வைத்து முன் வணங்க பொங்கு நீள் பூனல் புகழி காவலர் புவனத்து தங்கி வாழ்பவருக்கு உறுதியாம் நிலைமை சாதிப்பார். எது உறுதியான நிலைமை, இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா, அந்த இதுதான் உறுதி அப்படின்றது தெரியணும். அப்ப அதை காட்டுனாதானே நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த உறுதி பொருள், வேதம் நான்களும் மெய்ப்பொருள், உறுதி பொருள் என்னைக்கும் நினைச்சு இருக்கக்கூடிய பொருள் என்னன்னாக்கா இந்த சிவம் தான்றத காட்டுறதுக்கு நிலைமை சாதிக்கிறதுக்கு வர்றாங்க நம்மளோட பிள்ளை பெருமானார். உறுதி போல சொல்றதுக்காக வர்றாங்க. அடுத்து மாடம் ஓங்கிய மயிலை மாநகருல யார் யாரெல்லாம் சுத்தி இருந்தாங்க, பெரிய பெரிய மாடத்துல, அது மயிலாப்பூர் நல்ல வசதியான ஆட்கள் இருக்கிற இடம் இல்லைங்களா, அதனால மகிழை நகரத்துல அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அதாவது சாமியை கும்பிட்டு கும்பலாத போட்டோம் எது வேணா இருக்கட்டும், அவங்க வந்துட்டாங்க, ஊர்ல இருக்கிறவங்க வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த நாட்டுல வாழறவங்க, இந்த மயிலாப்பூர் சுத்தி அங்க இங்க இருக்கிறவங்க, தண்டக நாடு தானே அது, அங்க வர்றவங்க. நன்றியில் சமயத்துல நம்ம சைவத்துல இருக்கோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் நம்ம பெருமானார் சைவத்துக்கு திலகமா இருக்கக்கூடிய சைவத்தின் கண் போன்ற பெருமானார் வந்திருக்காருன்னா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சுத்தி வந்துட்டாங்க. என்ன சுத்தி என்ன நினைக்கிறாங்க, ஊர்ல இருக்கவங்க, நாட்டுல இருக்கவங்க, சைவத்துல இருக்கவங்க, சைவத்துல இல்லாதவங்க, சாமி இருக்குன்றவங்க, சாமி இல்லைன்றவங்க, மொத்த பேரும் அங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. தொண்டதம் பெருங்குழாம் புடைசூழ தர. இப்ப நம்ம சுவாமி கோயில்ல இருந்து வராங்க, எப்படி அப்படி தொண்டர் புடைசூழ அப்படி ஜம்மன் வராங்க. தொல்லை அங்க யாரு இதுல சேக்கிழார் பெருமான் சொல்லாத விட்டவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். யாரு இந்த 24+6 30 ரெண்டு சேர்த்து 31 பேரு இந்த இடத்துல இருக்கிறோம். அவங்க நம்மளுக்கும் அந்த அருள் கிடைக்க போகுது. அந்த 31 பேரு, அதாவது மாடம் இங்க மயிலை நகர்ல இருக்கவங்க, நாடு வாழறவங்க, நன்றி சமயத்துல இருக்கிறவங்க, அதோட இந்த நம்மளோட இருக்கக்கூடிய 31 பேர், இத்தனை பேரும் சேர்ந்து அங்க எல்லாம் வந்தாச்சு. தொண்டதம் பெருமை குழாம் புடைசூழ தொல்லை அண்டர் நாயகர் கோபுர வாயில் நேர் அணைந்து வண்டுவார் குழலால் என்பு நிறைந்த மண்குடத்தை கண்டு என்ன பண்ணிட்டாங்க, அருள்நோக்கம் கொடுத்துட்டாங்க. அது என்னது, கண்டுன்றது என்னது, நயன தீட்சை. அதனால சுவாமி என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல பாத்துட்டாங்க. அப்ப அதை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி அத என்ன பிள்ளை பெருமானார் முடிவு பண்ணிட்டாங்க இந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறதுக்கு எல்லாமே. ஆனாலும் இதை நாம தான் பண்றோம்னு எந்த நாளும் நினைக்கல பாருங்க, சுவாமியோட திருவருளை நினைக்கிறாங்க. அந்த திருவருள் தான் இருக்குது அப்படின்றத நினைக்கிறாங்க. இந்த பெரிய உலகத்தில் எலும்பை வந்து என்ன பண்றாங்க, மட்குடத்துல அருட்பார்வை செய்து தம் பெருமானார இறைவன் கருணையினுடைய பெருமையை திருவுள்ளத்தை பாவனை. அப்ப மனசுல யாரும் நினைக்கிறாங்க, சுவாமி நீங்க தான் வந்து இங்க இது எல்லாமே சொன்ன. இப்போ நம்ம கூட இதெல்லாம் புராணம் படிக்கிறதால இப்ப நாங்க நேரடி வகுப்பெல்லாம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வகுப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் திருநீர் பூசிக்க வருவாங்க. அதுல பெரியவங்க, வயசுல பெரியவங்க நிறைய, இன்னும் நம்மள என்னை விட அதிகமா பூசை பண்றவங்க, நிறைய உரைப்பானவர்கள்லாம் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாரும் திருநீர் பூசிப்பாங்க முதல்ல. அப்ப நம்ம நினைக்கலாம், இவங்க எல்லாத்துக்கும் பூச தகுதியா அப்படின்லாம். நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் அங்க பூசல, அந்த இடத்துல சாந்தகுமாரின்ற அந்த அந்த அம்மாவை அங்க இருக்கிறதுல அங்க யார நினைக்கிறோம், குருநாதரை நினைக்கிறோம். குருநாதர் வந்து அவர் நேரடியா வந்து பூச முடியாது, நம்ம கையை தொட்டு அவர் பூசுறாரு வழியா அந்த உள்ளுக்குள்ள இருந்து குருநாதர் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் பொன்னீங்க நல்ல நேரடி வகுப்புல இருக்கிறவங்க யார வேணா பாருங்க, எப்ப திருநீர் பூசினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றினோம். அன்னைக்கு புராணம் அவங்க திருவடியை நினைச்சுதான் பூசுவோம். அப்ப இந்த கைதான் அந்த வேலையை செய்த ஒழிய சாந்தகுமாரின்ற அந்த மனுஷி வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணல. அந்த மனம் இருக்கு, இருந்தாலும் அந்த திருநீரை பூசுறது யாருனாக்கா நம்ம பெரிய புராணம் சொல்லி கொடுத்துருக்குது. அதை நம்ம இதை செய்யல, இறைவன் நம் மூலமா இதை செய்யற. நான் அடிக்கடி சொல்றதா, நான் ஒரு மைக்கு தான், நான் பேசுறது வந்து சுவாமி, அத வந்து கேட்கறது நீங்க ஆன்மாக்கள். நடுவுல மைக்கா நான் ஒளிபெருக்கி மாதிரி அதை பெருக்கிதான் கொடுக்குறேன்னு, எனக்குன்னு சொந்தமான ஒரு கருத்தோ சொந்தமான இதுவோ எதுவுமே இருக்கதா நான் எப்பயுமே நினைச்சது கிடையாது. என்றைக்குமே அந்த நினைப்பு என் மனதுல. அதுக்கு காரணம் என்னன்னா, பெரிய புராணம் தான் அதை கத்துக் கொடுத்தது. அது ஏன் வந்ததுன்றத சொல்லணும்னு பெரிய அப்ப பாருங்க, ஆன பிள்ளையாரு அவரால எல்லாம் பண்ண முடியும், பஞ்சகிருத்தியங்களும் செய்யக்கூடியவர் சாமி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, சுவாமி தான் எல்லாம் உள்ள இருந்து உணர்த்துறாருன்றத சொல்றாரு. அப்ப அவரை குருநாதரை கொண்ட நாம தான் இதை செய்யறோம்னு நினைச்சிட்டா அந்த அவர் குருநாதரை வச்சிருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடுமே. அதனாலதான் இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள். புராணம் படித்தாலும் கூட இதெல்லாம் நம்ம இப்படி விரிவா சொன்னாதான் நம்ம அந்த பக்குவத்துக்கு வருவோமே ஒழிய, இல்லைன்னா அப்படியே படிச்சுக்கிட்டே மனப்பாடம் கூட பண்ணிடலாம். 1256 பாடல்களை மனப்பாடம் கூட பண்ணிடலாம். இந்த நுணுக்கங்களோட போகணும்னாக்கா இந்த மாதிரி தெளிவா படிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றாங்க, அந்த எலும்பினோட இருந்து உடனே சுவாமியோட தம் பெருமானார இறைவரோட கருணையின் பெருமையில நினைக்க சுவாமி. அந்த கருணையின் பெருமை அதுதான் அங்க தேவதேவன் தேவர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்த அந்த அவ்வளோ கடல் நஞ்சு எடுத்து நீங்க எடுத்துக்கிட்டு இந்த தேவர்களுக்கெல்லாம் உயிரி அளித்தீங்க சுவாமி. அமுதை கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை கொண்டவருக்கு சுவாமி நீங்க. அருட்சக்தியோட அம்மையாரோட வந்து இந்த பெண்ணை உயிர்ப்பிக்கணும், இந்த எண்ணங்கள் எல்லாமே அவர் மனதுல வருது. வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த மாநிலத்து இறந்துள்ளோர் என்பினை பின்னும் நன்னெறி படித்திர நன்மையாம் தன்மை அந்த என்போடு தொடர்ச்சியாம் என அருள் நோக்கால் சிந்தும் அங்கு உடைய பூம்பாவை பேர் செப்பி அப்படின்னு சொல்றாங்க. மண்ணிலத்துல வந்து திருப்பி வந்து வருவாங்க. மண்ணிலத்துல இறந்தவங்க யாரும் இந்த அப்படியே போயிடுறது கிடையாது, எல்லாருமே வருவாங்க. ஏன் நம்ம எத்தனை தடவை வந்தோமோ தெரியல, இன்னும் எப்ப தடத்துல வரப்போறோமோ தெரியல. ஆனா
அப்ப ஏன் வரும்? வினைக்கு இட வரும். அப்ப அததான் சொல்றாரு. மண்ணுலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உயிர்கள் வந்து பிறவி பயன் உறுதி பொருள் என்னதுனாக்கா திருப்பியும் வினைக்கீடாக பிறந்து உயிர் பெற போறோம். ஆனா பெருமானோட அடியார்களுக்கு அமுது செய்வித்தாலும் அவரோட திருவிழாக்களை பாக்குறதாலும் என்ன பண்ணுது, அதனாலதான் அந்த உயிர் வந்து திரும்பவும் பிறவி எடுக்காத இருக்கணும். இப்ப இதெல்லாம் அவர் மனசுல ஓடுது. அப்ப இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு எதனால இந்த உறுதி பொருள் ஒண்ணு சொல்ல போறாரு, மெய்மையே ஒண்ணு சொல்ல போறாரு. இது 4 நாள் 8 நாள் இது சரிதான் அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு உறுதி பொருளை சொல்ல போற. அத மனதுல கொண்டு அந்த பெண்ணை அப்படி பார்த்து அந்த பெண்ணோட பேரை கூப்பிடுறார். கும்பாவைன்ற அவங்களோட திருநாமத்தை நம்மளோட பெருமானார் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த பெயர் செப்பி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. மண்ணினில் ரொம்ப, அதாவது சைவத்தோட கருப்பொருளே இந்த பாடல் தான். சைவத்தோட கருப்பொருளே தான். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, சிவசக்தி பெருமானார நினைச்சு என்ன பண்றாரு, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே உயிர் பெற்று வராங்க வினைக்கீடா. ஆனா இப்ப என்ன பண்றாரு, மண்ணினில் பிறந்தார் பெருமை. இப்ப நம்ம இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு 2 பலன் தான் இருக்கு. அது இப்ப நேத்துக்கு தான் களரிச்சருவார் புராணம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ களரிச்சருவார் என்ன நினைக்கிறாருனாக்கா, சுவாமியை வணங்கிட்டே இருக்கிறார். வணங்கிட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கவங்க வந்து சாமி நீங்க தான் மன்னன் ஆகணும், மன்னர் இறந்து போயிட்டார், நீங்க தான் ஆட்சியை புரியணும். உடனே நானா தான் டக்குன்னு கிளம்பி போயிட்டு இருப்பேன். ஆனா அவர் சுவாமி கிட்ட கேட்க, அடாடாடா இந்த உடலான ஒரு இன்பம் இருந்தது, அந்த இன்பத்தை நான் அனுபவிச்சிருந்தேன், அந்த இன்பத்துக்கு தடையா இவங்க வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்ற. அப்போ எது இன்பம்ன்றது ஏன் நான் போகல, நான் போயிடுவேன்னு சொன்னேன். எனக்கு எது இன்பம்ன்றது தெரியல, அவருக்கு தெரியுது எது இன்பம்ன்றது. அப்போ அவரு சொல்ற இன்பத்துக்கு தடையா வந்திருக்கேன். அப்பயும் சுவாமி அது அப்படி விருப்பம் இல்லைனாலும் சுவாமி என்ன பண்றாரு, நீங்க போய் மன்னரா ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மன்னரா போறாருன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு சுவாமியை வழிபாடு செய்துட்டே இருக்கிற. ஒரு நாள் அவரோட திருவடி இந்த கழலோட சத்தம் கேட்கவே இல்லை. பூசை ஆஹா இவ்வளவு நாள் மன்னரா இருந்தாலும் பூசை பண்றதுக்காவது இருந்தோம், இந்த உடலால ஒரு இன்பம் பெற்றுட்டு இருந்தோம். நம்ம மன்னர்னு அவர் நினைக்கவே இல்லை. இந்த உடலால ஒரே ஒரு இன்பம் பெற்றுட்டு இருந்தோம், அந்த இன்பத்துக்கு இடையூறா நம்ம பூசையை தவறி இப்ப செய்துட்டோம், பூசையில ஏதோ குறைபாடு இருந்தது, அதனால சுவாமி வந்து சலங்கையை ஒழிப்பிக்கல. இனி நம்ம உயிரோட கூட டக்குன்னு வாழை எடுக்கிற தன் உயிரை போக்கிக்கிறதுக்கு போற. அப்ப சுவாமி மிகவும் வந்து அவரோட கழல் சத்தத்தை ஒழிப்பிக்கிறார். அப்ப எது இன்பம், மண்ணினில் பிறந்தார் பெறக்கூடிய 2 இன்பத்தை சொல்றார். ஒண்ணுன்னா அடியார்களுக்கு அண்ணலார் அடியார் சிவபெருமான அடியார்களுக்கு உணவு திருவமுது செய்விக்கணும். இன்னொன்னு அவரோட விழாக்களை கண்ணால கண்டு ஆறணும். எப்படி காணணும், கண்ணில் நல்லதொரும் கடுமல வளநகர் மாதிரி காணணும். நம்ம வந்து அந்த உருத்திர மாதிரி காணணும். இது 2 தான் வந்து ஒரு பிறவியோட பயன். என்னன்னாக்கா இது 2 தான் அப்படின்ற. இது 2 தான் பிறவியோட பயன்றது உண்மையா இருந்தா இந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, உண்மையானு உலகர் முன் வருக, இது 2 தான் நான் சொல்றதுதான் உறுதி பொருள்ன்றது. அப்ப இதுதானாமா அப்படின்னு நீங்க டவுட் பண்ணக்கூடாது. அதான் இது 2 தான் உறுதி பொருள்ன்றது உண்மையா இருந்தா நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு உறுதி பொருளா அது இருக்க முடியும் இல்லைங்களா. அப்ப அதான் சொல்றார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல். அதனாலதானே கார்த்திகை தீபமா இருக்கட்டும், தில்லை தேரா இருக்கட்டும், ஆர்வ தேரா இருக்கட்டும், இப்படி விழுந்தடிச்சு ஓடுறோம். என்ன அது, கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல். போய் நம்ம விண்ணப்பங்களை கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாம சுவாமி அவரை அழகா பார்க்கணும். அழகுன்றத இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். சுவாமி வைர அங்கி போட்டிருந்தார், முத்துக்கவசம் போட்டிருந்தார், அதை பாக்குறோம். இந்த சுவாமிய தேவாரம் படிச்சுட்டு போகணும். சுவாமி தேவாரத்துல என்னெல்லாம் அழகு சொல்றாங்க அதை படிச்சுட்டு போகும்போதுதான் அவரு அப்படியே இதெல்லாம் தாண்டி வேற மாதிரி பார்ப்போம் சுவாமியை. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்க சொல்றார். மண்ணுவார் சடையாரை முன் தொழுந்து, அப்ப பெருமானார சடைனால விடை தானே. அப்ப சடையாரை தொழுது மட்டிட்ட என் நற்பதிகினத்தில் போதியோனாக்கா நம்ம நினைச்சுக்கிறோம் போதியோனா போதியோ அப்படின்னு கேட்கிறா. போதியோனா என்ன அர்த்தம், வருகன்னு அர்த்தம். போதியோன்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா வருகன்ற அர்த்தம். ஒரு பதியத்திலும் போதியோ அப்படின்ற. அப்படின்னா என்ன, வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு, வருகன்னு கூப்பிடுறாரு. அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அவ்வங்கம் துண்ண வந்து உருவமா தொக்கா குளத்து. ஒரு பாட்டுலையும் போதியோன்னு அப்படியே கொஞ்சமா ஒரு கருவுல, ஒரு தாயோட கருவுல ஒரு பொண்ணு எப்படி வளருவார், ஒரு குழந்தை எப்படி வளருமோ அவர் பாட அந்த குழந்தை அந்த குடத்துல வளர்ந்துகிட்டே வருது. தொக்கா குளத்துல அந்த உருவமா தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது,
ஆனத்தன்மையின் அத்திருப்பாட்டனில் அடைவே போன வாயு உடம்பு வளர்ந்துட்டா போதுமா, உயிர் வரணுமே. அப்ப என்ன பண்ணுது, அந்த வாயுன்னா அந்த உயிர் காத்துல தானே போகுது. அந்த வாயும் வடிவமும் பொலிவோடு நிரம்பி ஏனைய குடத்தில் அடங்கி முன்னிருந்து எழுவதன் முன் ஞான போனக பின் சமன்பாட்டினர். இப்ப கிட்டத்தட்ட சமன்பாட்டுக்கு முந்தின பாட்டு வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த பொண்ணோட உயிரும் வந்து அந்த பொண்ணு முழுமையா வந்துட்டா. அப்பதான் சமன்பாட்டு சொல்லும் பொழுது தேற்றமல் சமன் சாக்கிய திண்ணறி செய்கை ஏற்றது அன்று என எடுத்துரைப்பார். சமன்பாட்டு சொல்ல போகும்பொழுதுதான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அழகிய வளையல் அணிந்த அந்த தொடி, கோல் தொடினாக்க வளைய, கோல்னா வட்டம், வட்டமா இருக்கக்கூடிய வளையலை அணிந்து, தொடினா வளையம், அந்த வளையல் அணிந்த செங்கை முதல்ல இப்படி வருது. அதனாலதான் எதுவா இருந்தாலும் இப்ப யாருக்கானா வாழ்க வாழ்க போடுறோம்ல, இந்த கையை தூக்கி தூக்கி தானே எல்லாத்தையும் சொல்றோம். அந்த கை தூக்கி முத வந்தது யாருன்னா நம்ம அம்மா தான், பூம்போவை அம்மா தான் வராங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த குடம் உடைந்து அவங்க அந்த தாமரை பூது அவிழ்ந்தன, அந்த குடம் உடைந்து எழுவாள் போன்று அவங்க முதல்ல கை வருது, கை வந்ததுக்கு அப்புறம் குடம் உடைஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, அப்படி தாமரை எப்படி மொட்டு மலர்ந்து வருதோ அந்த மாதிரி தாமரை மாதிரி அம்மா வராங்களாமா. எடுத்த பாட்டினில் அதுக்கு அடுத்த பாடல்ல, சமன் பாட்டுக்கு அடுத்த பாட்டை வடிவு பெற்று 2 4 என்னது 4 8 8வது பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்த முறை 12 ஆண்டு, 8 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 ஆண்டு அளவு வளர்ந்து அதுக்குல இருந்து 7வதுல இருந்து 12 பாடல் வரைக்கும் அந்த அம்மா முழுமையா வளர்றாங்க. தொடுத்த வெண்சமன் பாட்டினில் தோன்றிட கண்டு விடுத்த வேட்கையார் திருக்கடை காப்பு மேல் விரித்தார். அங்கனம் எழுந்து நின்ற அணங்கினை நோக்குவார்கள், இங்கு இதுக்காக நீர் என்ன கேட்கணுமா என்ற அற்புதம் ஏதும் வேலை பாங்கசூ தொண்டரானோர் ஹரஹர ஹரஹர என பார்மேல் ஓங்கிய ஓசை உம்பர் நாட்டினை உற்றது அன்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அப்படியே பாட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் புராணத்துக்கு வரும். முன்னரே சொன்ன இந்த மட்டிட்ட புண்ணை அந்த பாடலை எடுத்துக்கோங்க, மயிலாப்பூருக்கு உண்டான பாடல். இரண்டாம் திருமுறையில 47வது பதிகம் எடுத்துக்கங்க. 2ஆம் திருமுறையில 47வது பதிகம் பண் சீகாமரம். திருமயிலைக்கு உண்டானது. ஊர் பேரு பாத்தீங்கன்னா திருமயிலைக்கு உண்டாது, சீகாமரத்துல அமைந்தது. மட்டேட்ட புன்னை அம்கானல் மடமயிலை கட்டீட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்ட காணாதே போதியோ போம்பாவாய். போதியோனாக்கா இங்க இந்த இடத்துல அதுதான் மகுடம். நம்ம இந்த பாட்டோட மகுடம் வந்து அந்த போதியோன்ற வார்த்தை தான். அப்ப அதுல என்ன சொல்றாங்க, அந்த அவங்க மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை, இந்த அழகான மயிலை நகர் இருக்குது இல்லைங்களா, மனம் மிகுந்த சாமி அங்க புன்னைவனநாதரா இருப்பாரு. ஒரு இடத்துல புன்னை மரத்துக்கு கீழே இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? சாமி வளம் வர போகும்போது புன்னை மரத்துக்கு கீழே இருப்பாரு சாமி. அத மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை, அந்த மயிலைன்ற இடத்துல மன்றல்ல விரல இந்த புன்னை மனம் இருந்து நெய்தலோட கருப்பொருள். அது நெய்த கடற்கரை ஓரமாவே இருக்கும். காணல்னா மணற்கழிக்கான மணலால இருக்கக்கூடிய அந்த இடம், மணல் இருக்கக்கூடிய இடத்துல காடு போன்ற சூளைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து கட்டுக்கோயிலா இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இருக்குது. அந்த அந்த அங்க வந்து அம்மா என்ன பண்ணாங்க, மயிலா இங்க வழிபாடு செய்தாங்க. அதனால மயிலாகிய அம்மை இருக்கக்கூடிய அந்த அம்மையும் சொல்லிட்டார். அந்த சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளோட சுவாமி இருக்கார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமியோட அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கலந்து இருக்க, அதாவது அவங்களோட கலந்து அத்திவிதமா சுவாமி அடியார்களோட கலந்து இருக்கார். அந்த அடியார்களோட அதான் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்றோம் இல்லைங்களா, சுவாமியும் அங்க வந்து உணவு அருந்துறார். அதனாலதான் அதை வந்து மாகேஸ்வர பூஜைன்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க உணவு எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அட்டிட்டல்னாக்கா உணவு கொடுக்கறது, அடியார் பூசை, அடியார்களுக்கு அமுது செய்விக்கிறது, அதுதான் அட்டிட்டல். காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத்தனை அழகா இந்த ஊர்ல எல்லாருக்கும் மாகேஸ்வரர்களுக்கெல்லாம் உருத்திர பன்கணத்தாருக்கெல்லாம் பூசை நடந்துட்டு இருக்கு. அந்த பூசையை பார்க்காம நீ போலாமா, வா அப்படின்றார். மைப்பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீட்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான்
ஐப்பசி ஓண விழா நம்ம படிக்கிறதும் ஒரு கார்த்திகையில படிக்கிறோமா, ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவான்ட்டு ஐப்பசில எல்லாம் திருவோணம் வந்து திருமாலுக்கு தான் கொண்டாடுறதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா திருவோணம் வந்து சுவாமிக்கும் விசேஷமான நட்சத்திரம் தான் அது. அது ஐப்பசி ஓணத்துலதான் வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் நடக்கும். அந்த ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பவர்களும் அருந்தவர்கள் ஆகிய மாகேஸ்வர அடியார்கள் அவங்க எல்லாம் இருக்கிற அருந்தவம் செய்தவர்கள் இல்லைங்களா, அவங்க எல்லாம் இருக்கிறத நீ பார்க்காம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது விழாவை சொல்ற. முதல்ல சொன்னது திருவமுத சொன்னார், அடுத்து விழாவை சொல்றார். வளைக்கை மடநல்லார் மாம அழகான வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய மடநல்ல பெண்கள்லாம் நிறைய இந்த மயிலாப்பூர்ல இருக்காங்களாம். வன்மருகில் துளக்கில் கபாலீஸ்வரத்தான் தொல்கார்த்திகை பழமையான காலம் தொட்டு அந்த கார்த்திகை தீபம்ன்றது அம்பாலும் சுவாமியும் இருக்கக்கூடிய அந்த தொன்மை கோலமே சென்றுதாய் கொத்தும்பின்னு சொல்றாரு இல்லைங்களா, தோளும் துகிலும்னு. அந்த மாதிரி தொன்மை கோலம் எதுனா நம்மளோட மாதோர் பாகனாரா இருக்கக்கூடிய அந்த கோலம் தான் தொன்மை கோலம்ன்றது. மாதோர் பாகன் கோலம் தான் வந்து தொன்மை கோலம்னு சொல்றது. அந்த மாதிரி தொன்மையா அந்த கோலம் பெற்றதே ஒரு கார்த்திகை திருநாள்ல தான். அதனால இந்த தொல்கார்த்திகை திருநாள் கண்டு ஏத்தி இளமலையார் தையலார் பெண்கள் கொண்டாடக்கூட அழகா விளக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த விளக்கீடு காணாதே போதியோ அப்போ ஊர்திரை வேலை உலாவு. ஊர்திரைனாக்கா ஊர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, திரைனாக்கா அலைகள், வேலைனா கடல். கடல்ல அலைகள் உழுந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய மயிலாப்பூர்ல கூர்தரு வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில் காதரு சோலை கபாலீஸ்வரம் அமர்ந்தார் ஆதிரை நாள். அப்ப கார்த்திகைக்கு அடுத்தது என்னது, மார்கழி. மார்கழியில எது விசேஷம், மார்கழி திருவாதிரை நாள் இல்லைங்களா. அப்போ திருவாதிரை நாள் காணாதே போதியோ பூவார். இப்ப கார்த்திகை சொல்லிட்டாங்க, அடுத்து மார்கழி மாசம் சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்மளுக்கு தைப்பூசம் விசேஷம் அதை சொல்றாங்க. மைப்பூசும் ஒன் கண்ணார் அழகியா. மை பூசுறது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு அழகு. அங்கையர் கண்ணி. இங்க வந்து கற்குடியில அம்பாலோட பேர் என்ன, அஞ்சனாட்சி அம்மை. அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். சுவாமி மை பூசிப்பார், அஞ்சனம் கொண்டுப்பார் சாமிக்கு. நம்ம அடியார்ல ஒருத்தர் அழகா அந்த தீர்த்தெல்லாம் விட்டுட்ட உடனே அவர் கண்ணுக்கெல்லாம் மையிடுவாங்க. அந்த மையை எடுத்து சாமிக்கு கண்ணுக்கு மை விடுறது அதெல்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டுல சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்கும்போது சுவாமிக்கு அழகா மையிட்டு இங்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மைப்பூசும் ஒன் கண்ணார் மடநல்லால் மாமயிலை கைப்பூசு நீற்றான். திருநீர் பூசக்கூடிய கபாலீஸ்வரத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய பெருமானார் நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியா பூம்பாவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது கைப்பூசு அப்படின்னா மடநல்லான பெண்கள் கைவந்த, அவங்க வந்து கைவந்த அவங்களுக்கு அதெல்லாம் கைவந்த கலை அப்படின்றோம் இல்லைங்களா, அதுதான் கைப்பூசுன்றது, அந்த கைவந்த கலை அப்படின்றது. திருநீற்று பதிகத்தோட பெருமை திருநீற்ற வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. பன்மருகு வளமக்கமது இடத்துல சொன்னோம். மைப்பூசம் 5வது பாடல் வந்தோமா. தொல்கார்த்திகை விளக்கீடு. நெய் விரவிய சோறு சுவாமி ஒன் புழுக்கள்னாக்கா நெய் எப்பயுமே வந்து என்ன பண்ணணும்னாக்கா அன்னமே சுத்த அன்னம் படைக்கலாம். சுவாமிக்கு சுத்த அன்னம் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழம்பு அது இது எதுவும் இல்லைனாலும் சுத்த அன்னம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும். ஆனா அதுல ஒரு சொட்டு நெய் விடுவோம். அப்ப அதுதான் ஒன் புழுக்கள்னா நெய் விட்ட சோறு. அதுதான் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றது. அது கண்டிப்பா ஒரு சொட்டாவது ஒரு அந்த அந்த அன்னத்துல இருக்கக்கூடிய இதுவை வந்து துடைக்கிறது எதுனாக்கா இந்த நெய் தான் சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே சுத்தான சுவாமிக்கு வைக்கும் போது ஒரு சொட்டு உண்மை பார்க்க போனா அடியார்களுக்கு கண்டிப்பா நெய் விட்டுதான் வந்து சாப்பாடு அடியார் அமுது செய்விக்கணும். ஆனா சுவாமிக்கு கண்டிப்பாக சாமிக்கு என்ன கட்டளையோ அதே தானே அடியார்களுக்கும். அதனால ஒரு சொட்டாவது நெய் வந்து விடவே ஆகணும். அந்த இது தைப்பூச விழாவில அந்த நெய்ச்சோறு படைக்கிறதுன்றது ஒரு இது இன்னைக்கும் இருக்கு. அதுதான் வந்து ஒன்புழுக்கள் நெய்வுடைய சோறை படைக்கிறது. இதை படைச்சு அடியார்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதனால அத சொல்றாரு. அந்த நெய் பூசுறத சொல்றாரு. நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய பூம்பார். அடுத்து மடலார்ந்த தெங்கின் அந்த தென்னை மரத்தோட சோலைகள்லாம் எப்படி இருக்குன்னா பெருசு பெருசா இருக்குதான். அதான் மடல் ஆர்ந்த தெங்கின் பெரிய பெரிய மடல்களை கொண்டு இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்ல மயிலாப்பூர்ல மாசி கடலாட்டு கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தால் அடலானே ஆண் ஏறு அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவை அப்படின்றாரு. என்னன்னாக்கா மாசியில தான் சுவாமி என்ன பண்ண, மாசியில இங்க
இந்த இடையில எல்லா சிவன் கோயிலும் மாசியில என்ன பண்ணுவாரு, பெருமாள் கோயில் எல்லா கோயில்களுமே என்ன பண்ணுவாங்க, அந்த மாசி மகத்தன்னைக்கு கடலாட்டு, கடல் அதான் இதுல சொல்லுவார், புணரி தன்னையும் புனிதமாக்கும் பொன்னின்னு சொல்லுவாரு நம்மளோட தெய்வ செக்கிழாபெருமான். என்னன்னா பொதுவா கடல் வந்து அவ்வளவு உயர்வு கிடையாது. கடல்ல நம்ம அதுவும் நம்ம அடியார்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது கடல் வந்து சாமிக்கு வந்து நஞ்சு கொடுத்ததுன்னு. ஆனா அந்த கடல் வந்து எப்ப உயர்வாகுதுனாக்கா இந்த காவிரி போய் சேர்றதால அந்த முகத்துவாரங்கள்ல பாத்தீங்கன்னா கடலை உயர்வா சொல்லுவாங்க. அந்த நாள்ல என்னைக்கு அந்த ஒரு நாள் சாமி போய் பொதுவா கடல்ல போய் நீராட முடியாது. ஆனா சாமி போய் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த மாசி மகத்து அன்னைக்கு மட்டும் கடல்ல நீராடுறது மிகச்சிறப்பா சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கு அந்த கடலையும் புனிதமாக்குறது யாருன்னா சுவாமி தீர்த்தம் கொடுக்கறதால தான் புனிதமாகுது. அந்த கடலாட்டு சொல்றாரு. மாசி மாத மகன் நாள்ல கடற்கரையில தீர்த்தம் அளிக்கிற அந்த விழாவை சொல்லி கொடுக்குறாரு. கடலாட்டுனா கடல்ல குடிக்கிறது. அப்ப நிறைய பேர் வந்து நடமாடல்னாக்கா வரவங்க சும்மா இருப்பாங்களா, ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ இந்த மாதிரி ஆடி பாடி தானே. இந்த சாதாரண ஆட்டம் இல்ல, நம்மளோட வள வந்த மடவார்கள் நடமாட முழபதிர அப்படின்ட்டு சுவாமியை வணங்குறவங்க சிலர் வந்து ஆடி பாடி. இன்னைக்கும் நீங்க தேருங்கள்ல உற்சவங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுவாமியை ஆடி, நம்மளுக்கெல்லாம் அது வரல, ஆனா அவங்க நிறைய பேர் சுவாமியை ஆடி பாடி வணங்குறாங்க. அது ஒரு பக்குவ நிலை, அந்த நிலை நமக்கு இன்னும் வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடமாடல் வந்து குழுமி ஆடக்கூடியது சொல்லிட்டு நிறைய தேவாரங்களோட காந்தாரம் இசையமைத்து காரகியார் பண்பாட கவினார் வீதி தேன் தாமன அரங்கேறி செய்யிழார் நடம்பாடும் ஐயார் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாரு ஞானசம்பந்தர் சொல்லுவாரு. வளமந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்ற அஞ்சி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறுன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்கள்லாம் என்ன பண்றாங்களாம், நல்ல சுவாமியை வந்து நடனம் ஆடி வழிபாடு செய்யறாங்க அப்படின்றத அழகா சொல்றார். அதனாலதான் நடனம் ஆடுறதுன்றது உண்டு. நம்மளோட காதார் கோழையான அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி ஆட ஆட காதுல இருக்கிற குழைய ஆட ஆட நம்மளும் தலையை ஆட்டி ஆட்டி குறைஞ்சபட்சம் ஆடியாவது கழுத்தை மட்டுமாவது ஆட்டி சாமியை வழிபாடு செய்யணும் அப்படின்றது சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாசி கடலாட்டை வந்து நீ பார்க்காத பூனியம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. மலிவிழா வீதி மடநல்லார் மாவல கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒளிவிழா காணாதே போதியோ பொம்பாவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒளிவிழா பலினாக்கா உருத்திர பலின்னு ஒரு எல்லா பக்கமும் திக்கு பலி அடிக்கும் கொடுப்பாங்க. அதுதான் மலிவிழா வீதி. நிறைய விழாக்கள் முடியுதா, அந்த அந்த விழாக்கள்லாம் முடிச்சது திக்கு பலின்னு நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னா அது கோயில்கள்ல உண்டு. அந்த எல்லா பக்கத்துக்கும் போயிட்டு பலி கொடுப்பாங்க. அந்த அந்த அதான் பலி விழான்னு சொல்றது. உருத்திர பலின்னு சொல்லக்கூடிய திக்கு பலியோட நினைக்கூட ஒரு 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 விழா. அப்போ வந்து நிறைய வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. அதான் ஒளி விழானாக்கா பள்ளியங்கள் வாசிக்கக்கூடிய அந்த ஒளி விழா எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அந்த ஒளி விழா காணாதே அது எப்ப நடக்குது, பங்குனி உத்திரத்தப்ப நடக்குதாமா. அந்த பங்குனி உத்திரத்துல ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவான்ட்டாங்க. அடுத்து பங்குனிக்கு அப்புறம் என்ன வருது, தன்னார் அரக்கன் தோல் சாய்த்து உகந்த தாளினான். தன்னார் அரக்கன் தோல் சாய்த்து உகந்த தாளினான் கண்ணார் மயிலை கபாலீச்சுரம் அமர்ந்தான் பன்னார் 14 அட்டமினால் கண்ணார காணாதே போதியோ. அப்ப எப்படி பார்க்கணுமா விழாவை, கண்ணார பார்க்கணுமா, கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வைகாசி மாசம் வரத்துல அட்டமி நாள் அது. அப்ப 14 கணங்கள்ல நம்மளோட சிவகணங்கள், அட்டமி நாள்னா வைகாசி கணங்கள்ல வைகாசி மாசத்துலதான் சிவகணங்களோட வழிபாடு வந்து அதுவும் அஷ்டமி நாள்ல ரொம்ப விசேஷமா சொல்லுது. நீங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமி நாள் வந்து நிறைய பைரவாஷ்டமி அஷ்டமின்றது சிவன் கோயில்கள்ல விசேஷமா கொண்டாடக்கூடியது. அது வந்து சிவகணங்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய வைகாசி அஷ்டமி வந்து ரொம்ப சிறப்பானது. அத வந்து இத பொன்தாப்பு பெருஞ்சாதி இந்த மாதிரி பல நாட்கள்ல இருந்த இதுல நிறைய விழாக்கள் இல்லாம போயிட்டாலும் இதெல்லாம் இப்ப இல்ல. வைகாசியில வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விசாகம் தான் ரொம்ப கொண்டாடுறாங்க. வைகாசி அட்டமையில வந்து பெரும்பாலும் சிவன் கோயில்கள்ல நான் பார்க்கல, ஒருவேளை இருக்கலாம், அடியனுக்கு தெரியாத கூட இருக்கலாம். அடுத்தது நற்றாமரை எப்பேற்பட்டவர், தன்னார் அரக்கன் தோன், அந்த அரக்கனோட தோலை அழித்த இருக்கார் இல்லையா, அரக்கனாகிய நம்மளோட ராவணேஸ்வரனோட தோலை அழித்தார் இல்லைங்களா சுவாமி, அந்த அந்த அட்டமினால் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவான்ட்டாரு. அடுத்து நல்தாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணம். நல்ல தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய நான்முகன் சொல்லக்கூடிய பிரம்மன், 4 பக்கமும் முகம் கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மனும்
நான்மகனும் நாரணன் ஆகிய திருமாலும் முற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை, இந்த திருவடியை தேடினாங்க உணர்ந்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. உணர்ந்தார்க்கு உணர்மருவியோம் தில்லைன்னு இந்த திருக்கோவையார் வரும். உணர்ந்தவங்களுக்கு அந்த திருவடி தானாலே தன் மனசுக்கு வந்துடும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்மகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ள தேடி கண்டு கொண்டேன்னு. அப்ப உணர்ந்த உடனே என்ன பண்றாரு, இந்த திருவடி நம்மளோட மனசுக்கு வந்துடுது. அப்பேற்பட்ட திருவடியை கற்றோர்கள் ஏத்த, கற்றவர்கள் கனியை போற்றி அப்படின்றோம் இல்லைங்களா. அந்த கனி இருக்கு, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த கனி யாருக்கு கிடைக்கும்? இடைமருதுன்னு ஒரு கனி இருக்கு, யாருக்கு கிடைக்கும்? அப்ப சுவாமி கேட்கிறார், கனி தந்தால் உண்பீரோ? உடனே நம்ம எல்லாரும் ஓ சாப்பிடறமே, பழம் தந்தா சாப்பிடுறீங்களான்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுவோம் நம்ம, ஓ சாப்பிடறமே. அங்க ஒரு கண்டிஷனை போட்டாரு, இந்த கனி ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா எல்லாருக்கும் நல்லா இருக்காது. யாரு சுவாமிய நினைச்சு ஏங்கி ஏங்கி கிடக்குறாங்களோ அவங்களுக்குதான் இந்த பெரிய புராணம்ன்ற கனி இனிக்குது இல்லையா. இன்னைக்கு இந்த ஒரு 30-35 பேருக்கு இனிக்குது இல்லையா, எல்லாருக்கும் இனிச்சுதா? இல்ல, அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி கிடக்குறவங்களுக்கு தான் இது இனிக்குமே ஒழிய எல்லாருக்கும் ஒண்ணு இனிக்காது. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, இருந்தா கூட எடுத்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றாரு. அதான் கனிதந்தால் உண்பீரோ அப்படின்னு கேட்டுட்டு மிகவும் ஏசற்றவர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி கற்றவர்கள் உண்ணக்கூடிய கனி. கற்றவர்கள்னா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்களா, அவங்களுக்கு தான் தெரியுமானா இல்ல. நமச்சிவா அது ஒரு தனி கல்வி இருக்கு. என்ன கல்வி? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு அந்த கல்வி எதுனாக்கா ஏட்டுக்கல்வி இல்ல, டபுள் PhD இல்ல, இல்லைன்னா பெரிய பெரிய படிப்பு இல்ல. அது படிச்சாலும் இறைவனை உணராதவங்க நிறைய பேர் இருக்காங்க, படிக்காதவங்க நிறைய பேர் இறைவனை வந்திருக்காங்க. அந்த உணர்றதுதான் கல்வி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அங்க ஆன்சரை அங்க கொடுத்துட்டாரு அப்ப சுவாமி, நம்மளுக்கு தெரியாதுன்ட்டு. சரிங்களா. அந்த கற்றவர்கள் ஏத்தக்கூடிய யாருன்னா கபாலீஸ்வரம்மன் தான். பொன்தாப்பு காணாதே போதியோ பூம்பாவார். அது ஆடி ஆணியில நடக்கக்கூடிய விழாக்களாம் இது. முன்னாடி வைகாசி பார்த்தோம், இப்ப ஆடி ஆணியில நடக்கக்கூடிய இந்த விழாக்களை சொல்றாங்க. அந்த பொன்தாப்பு, தாம்புன்றதான், தாம்புனா கயிறு எல்லாம் என்ன பண்ண பொண்ணு சொல்ல சாமிய அவரை அமர வச்சு பொண்ணு சொல்லாட்டோன சீரார் பவளங்கார் முத்தம் கயிறாக அப்படின்னு ஆட்டுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பொன்தாப்பு, பொன் கயிறால பொன்னூசல் எடுத்து, இது ஆடி மாசத்துல பெரும்பாலும் இப்ப அம்பாள் வழிபாடுன்னே வச்சுட்டோம். ஆடியில தான் அம்பாளுக்கு சொல்லிடுறோம். ஆனா ஆடியிலும் சுவாமிக்கே இந்த விழாக்கள் நடைபெறது வழக்கமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆவணியில என்னன்னு பாக்கலாம். முற்றாங்கு உணர்வா பொன்தாப்பு காணாம ஆடி மாதங்களே. இது சமன்பாட்டு, அடுத்ததுதான் சமன்பாட்டு வருது. உறிஞ்சாய வாழ்க்கை அமுடையிடை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரத்து அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பெருஞ்சாந்தின்றதுக்கு நிறைய சொல்றாங்க. நம்மளோட கும்பாபிஷேகம் தான் பெருஞ்சாந்தின்னு சொல்றாங்க. பெருஞ்சாந்தின்றது அது ஒரு விழாவாகவும் சொல்றாங்க, ரெண்டும் சொல்றாங்க. இந்த சமன்பாட்டுல உறிஞ்சாய வாழ்க்கை அமனும் உடைய போர்க்கும் இருஞ்சாக்கியரும் அப்படின்றாங்க. உறிஞ்சாய வாழ்க்கைனாக்கா இது நம்ம நினைக்கிறதுதான் கரெக்ட். உடையொழிந்த நிலைய தவம் என்று சமணர்கள் கொண்டு எடுக்கக்கூடியது. உடையை போர்த்து அப்படியே எங்கேயாவது ரொம்ப அவசியமா போகணும்னா உடையை உடுத்திக்க மாட்டாங்க, அப்படி சும்மா போத்திக்கிட்டு போவாங்க. அதை போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் இந்த சமணர் இவங்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. பெருஞ்சாதி அதான் கும்பாபிஷேகம் பவித்ரோத்சவம். ஆனா கும்பாபிஷேகம்னு நடக்குது. அதாவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக நாள்னு சொல்லி ஒரு விசேஷம் கொண்டாடுறாங்க எல்லா கோயிலும். அதே மாதிரி பவித்ரோத்சவம்ன்றதும் கொண்டாடுறாங்க. அந்த பெருஞ்சாந்தி பவித்ரோத்சவம்னு சொல்லலாம், இல்லைன்னா கும்பாபிஷேகம் நாளாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரை எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பவித்ரோத்சவம் இதெல்லாம் நடக்குமாமா. அந்த நடங்கக்கூடிய அந்த நாளை சொல்றாங்க. 10வது பாடல்ல சமன்பாட்டுலதான் அந்த அம்மா வெளியில முழுசா, 8வது பாடல்ல கை வருது, அதுக்கப்புறம் முழுசா 9, 10வது பாட்டு சமன்பாட்டுலதான் அந்த அம்மா அப்படியே தாமரை மாதிரி வெளியில இருந்துட்டு வர்றாங்க. காணமர் சோலை கபாலீஸ்வரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழ். தேனமர் பூம்போவை, அந்த அம்மா தேன் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்களே மலராவே சொல்லிட்டார். செந்தமிழால் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த 10 வல்லார் வான சம்பந்தத்தை அவரோடும் வாழ்வாரே அப்படின்னு சொல்லிட்டு பதிக பலனை அந்த கடைக்காப்பு திருக்கடைக்காப்ப சாத்துறாங்க.
அப்ப இந்த பதிகத்துக்கு வந்து சுவாமி இட்ட பேர் வந்து பல்பெயர் பத்தும் வல்லார்னு சொல்றாங்க. பல்பெயர்னு தான் சொல்றாங்க. இந்த பதிகத்தோட ஞான சம்பந்தன் அதனாலதான் இங்கே அவரே அவர் ஞான சம்பந்தன் சொல்லிக்கிறதால அவரும் நிறைய சொல்ல மாட்டார். தமிழ் ஞான சம்பந்தன் அப்படி சொல்லுவாரு. அந்த ஞான சம்பந்தன் இவரே சொன்னதால சிவஞான சிவன் சக்தி 2 செயலும் நடந்ததால அவரு சொல்றாரு. இதனாலதான் நம்மளோட சேக்கிழா பெருமானும் ஞான சம்பந்தர்ன்ற அதே திருநாமத்தை எடுத்து ஆள்றாங்க. இது கற்பகவல்லி அம்மையுடன் கபாலீஸ்வர பெருமானார் இருக்கக்கூடிய மேற்கு முகமா அமைந்த தலம் இது. இல்ல இப்போ இருக்கக்கூடிய சர்ச் தான் வந்து முன்னாடி கபாலீஸ்வரமா இருந்தது, இப்ப மாறிட்டாங்கிற. எனவே ரொம்ப வருஷமா இங்க இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தேடிட்டு இருக்க வேண்டாம். இருக்கிறத நம்ம வழிபாடு செய்துக்கலாம். மேற்கு முகமாக அமைந்தது. மேற்கு முகமா இருக்க கோயில்ல ஒரு கோயில் வழிபாடு செய்தா 1000 கோயில் வழிபாடு செய்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெருமை பெற்றது. கபாலீஸ்வரம்ன்றது கோயிலோட பேரு. ஊர் வந்து மயிலாப்பூர், மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து மயிலா உருவம் எடுத்து இங்க சுவாமியை வணங்கினாங்க. அதனாலதான் இது மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த புன்னை மரத்துக்கு கீழே இருக்கு இல்லைங்களா, அது வந்து தனி கோயிலா இருக்கு. அங்கதான் அம்மா வந்து சுவாமியை வழிபாடு செய்தது. ராமர் இங்க வந்து ஒரு ஐப்பசி மாசம் ஓணத்துல திருமோணத்துல வந்து சுவாமியை வந்து வழிபாடு செய்தார். அதனாலதான் ஐப்பசி ஓண விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 2வது பாட்டுல அவர் சொல்றாரு. அது திருமால் வணங்குறது, அடுத்து அம்பாள் வணங்குனாங்க, அப்புறம் திருமால் வணங்கினாரு. அப்புறம் பிரம்மன் முதலிய தேவர்களும் இங்க வந்து பூசித்தாங்க. இங்க 63 நாயன்மார்கள் வீதி விழா வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படும். டிவில எல்லாம் லைவ்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா, நம்ம பலகாலமா பார்த்திருக்கோம். மயிலாப்பூர் வந்து எவ்வளவு சிறப்பான தலம்னு தெரியறதுக்கு முன்னாடியே அங்க சென்னையில இருந்தப்பெல்லாம் இந்த 63 நாயன்மார்கள் விழாவை போய் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்காங்க. உணர்வில்லாத காலங்கள் அப்பெல்லாம். அப்ப வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். இப்ப வந்து உணர்ந்து பார்க்கிறோம். அப்ப வந்து நம்மளோட 63 நாயன்மார்களை வாயிலார் நாயனார் திருவதாரம் பண்ணது. மறவாம மணக்கோயில் அமைத்த வாயிலார் வந்து இருக்கக்கூடிய இடம் இங்க நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. துறை கொண்டவர் செம்பவனம் இருளகற்றும் சோதி தொன்மையில வாயிலான் அடியார்க்கும் அடியேன்னு நம்மளோட தேவரத்தை இது நம்பிசாமி கூட பாடிக்கிறாங்க. கற்பகாம்பாள் சொன்னதுக்கு எய்த்தாப்புல வடக்கு பார்த்து தனி ஆலயமாக இன்னும் இருக்கு. இது நிறைய பேருக்கு வந்துட்டு பூம்பாவைக்கு தனி சன்னதி இருக்குதுன்றதே தெரியாது நிறைய பேருக்கு. அங்க சாயந்தரத்துல போய் பூம்பாவை அம்மைக்கும் நம்மளோட உள்ள ஞான பிள்ளையாருக்கும் ஒரு திருமேனி இருக்கு. அந்த சன்னதிக்குள்ளார 2 பேர் இருக்காங்க. அங்க அந்த சன்னதிக்கு தீபாராதனை எல்லாம் காட்டுவாங்க. நிறைய பேர் தீபாராதனை காட்டும்போது ஒருத்தருமே போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போய் தீபாராதனை காட்டுறாங்க. நான் ஒரு தடவை அந்த டைம்ல போயிருந்து பார்த்தா ஒருத்தர் கூட போய் பார்க்கவே இல்லை, தெரியவே இல்லை நிறைய பேருக்கு. சிவனேசருக்காக எலும்ப இது ஒரு சிறப்பு நம்ம பார்க்கக்கூடியது. அப்புறம் நம்மளோட நம்ம அப்பர் பெருமானாரே இங்க வந்திருக்கிறாங்க. மயிலாப்பூர் இன்னொன்னு திருவள்ளுவர் திருவாவதாரம் செய்த அந்த ஊர் இது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெருமைகள் கொண்டு இருக்கக்கூடிய ஊர் இது. இதுதான் வந்து நம்மளோட பாடல். அந்த மட்டிட்ட புன்னை மண்காலல் மடமயிலன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை தான் பாடுறாங்க. பாடின உடனே இந்த அம்மா வந்துட்டாங்க. வந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்றத நீ பார்க்க போறோம். நம்ம எப்படிப்பட்ட அம்மாவா வந்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம். 1099வது பாடல். 1099வது பாடல். அங்காமல் உருவம் காண்பார் அதிசயம் மிகவும் எழுது. அதாவது குடத்திலேன்னு வந்தது ஒரு பக்கம் அதிசயம் தான். ஆனா அவங்களோட திருமேனி அவ்வளவு அழகா இருக்குதான். எவ்வளவு அழகுன்றத பின்னாடி சொல்றேன் நானு. பங்கம் முற்றாரே எய்தி பங்கம் முற்றாரே போன்ற பரசமயத்தில் உள்ள உங்குள்ள செய்கை இதுதான். அடாடாட மத்த சமயத்துல இருக்கவங்க, நம்ம சமயத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் ஞான சம்பந்தரால எதுவும் முடியும்ன்றது தெரியும். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு நாரதர் வந்து இப்படி போயிட்டே இருந்தாராம். அங்க வந்து ஒரு 3 பேரை சந்திக்கிறாரு. என்னன்னாக்கா ஒருத்தர் ரொம்ப பெரிய பக்தர், அளவு கடந்த பக்தர். அவருதான் இந்த ஊர்லயே பெரிய பக்தர்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவரை சந்திச்ச உடனே வணங்குறாரு. நாரதரை வணங்குனா, எங்க போறீங்கன்னா, இப்பதான் சாமியை பார்க்க போறேன், சிவபெருமானை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் வந்து வணங்கிக்கிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் போயிட்டார். அடுத்தது கொஞ்சம் பூ மாலை கட்டுறவர், தொண்டு செய்கிறவர், அவரெல்லாம் இருக்கிறாரு. அவரை பாக்குறாரு. அவரும் வந்து சுவாமி அப்படியே சாமியா பார்க்க போறீங்களான்னு. அங்க இருந்து ஒருத்தர் இருக்காரு. ஒரு பானை செய்யறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நான் சாமியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, நானும் சாமியை நாங்கெல்லாம் பார்க்க போறோம், நீங்க தான் பாப்பீங்க, இந்த ஏழை கொய்யவனும் கும்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு அவரும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு.
இவர் சும்மா போவாரு. 3 பேர் செய்தியும் எடுத்துட்டு போறாரு. போய் சாமி கிட்ட போயிட்டு, சாமி சாமி எல்லாம் பேசி முடிச்சுட்டு, இந்த மாதிரி 3 பேர் உங்களை கும்பிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சாமி வந்து ஓகே. இவரு சும்மா சொல்லிட்டே வந்திருக்கலாமா? நாரதராஜா கலகம் பண்ணாத எப்படி வர முடியும்? அங்கிருந்து அவர் சொல்ல, சாமி இந்த 3 பேர்ல யாருக்கு நீங்க முக்தி கொடுப்பீங்க அப்படின்னு. சாமி சிரிச்சாரு. சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, குயவனாருக்கு தான் முக்தி கொடுப்பேன். என்ன சாமி நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்குதா? என்னவோ அவரே சொல்லிட்டாரு, நான் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டது கூட கிடையாதுன்னு. அவருக்கு முக்தி கொடுக்குறேன்றீங்க சீக்கிரம். இந்த தொண்டு செய்துகிட்ட ஒருத்தர் செல்வந்தர் எவ்வளவு பணத்தை செலவு பண்றாரு தெரியுமா? கோடி கோடி ஒவ்வொருத்தரையும் போனாக்கா டிவி எல்லாம் கேமரா எல்லாம் கொண்டு போய் காட்டிட்டு 1,50,00,000 கோடி ரூபாய் உண்டியல்ல போடுறாரு உங்களுக்கு. அப்பேற்பட்டவரை விட்டுட்டு இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மாலையா கட்டி போடுறாரு அப்படின்னு. நான் சொன்னேனே, நீ ஒண்ணு சொல்லு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ இப்ப கேளு அப்படின்னு. என்னன்னாக்கா, உடனே அவங்க 3 பேரும் உன்னை கேட்பாங்க, நீங்க சாமிய பார்த்தேன்னாக்கா உடனே வந்து சாமி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, சாமி வந்து ஒரு யானைய ஒரு பானைக்குள்ள நுழைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் வந்த உடனே முதல்ல வந்துட்டு என்ன சொல்றாரு அந்த செல்வந்தர்ட்ட, இது மாதிரி நீங்க போகும்போது சாமி என்ன பண்ணுங்க, சாமி ஒரு யானைய பானைக்குள்ள நுழைச்சிட்டு இப்படி பாக்குற, நீ சாமிய பாத்தியா? யானைய வந்து பானைக்குள்ள நுழைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்பட்டுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் நாரதர்கிட்ட எதுவும் கேட்க முடியாதுன்ட்டு அடுத்தவரும் பார்த்தாரு. இவரு சாமியை போய் பார்க்கல போல இருக்கே, இந்த வேலையை செய்துட்டு இருந்தா சொல்றாருன்னு போயிட்டாரு. அடுத்து இந்த கொயோனாட்ட வந்து சொல்றாரு, இந்த ஒரு பானையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள யானையை நுழைக்கிறதுக்கு இந்த சாமி முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அவரு செய்வாருங்க, பானைக்குள்ளன்னா அதை விட சின்ன சட்டிக்குள்ள கூட அவரால் நுழைக்க முடியும். அவரால் முடியாத காரியம் என்ன இருக்குது? அவரால் எல்லாம் முடியும், அவர் செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு சொன்னாரா. அப்ப சாமினா எதுவும் செய்யக்கூடியவர்னு நம்பணும். நம்பிக்கைதான் அங்க முக்கியம். தொண்டு பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு எளிமையா புரியறதுக்கான கதை இது. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான். நம்பினவங்களுக்கு தான் செய்வேன். நம்பினா அருள் செய்யும் அப்படின்ட்டு நம்ம நம்பி சாமியே பாடுறாங்க இல்லைங்க, அவங்களே நம்பி தானே. நம்புறதுக்கு வேற என்ன இருக்குது? அது மாதிரி சொல்றாரு. என்ன பண்றாங்க அங்க மத்தவங்க, நம்ம சைவர்கள் நம்பிடுவாங்க சாமியால எதுவும் செய்ய முடியும். ஞான சம்பந்தர் பூபாவை அவரால முடியாத காரியமா? அவர் எதை வேணா பண்ணுவாரு அப்படின்வா. அந்த இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த நம்ம அடியார்கள்ல நம்பி சுவாமியை பிடிச்சவங்க, காழிப்பிள்ளையார பிடிச்சவங்கன்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அத மாதிரிதான் சொல்றாங்க. இவராது பரவாயில்ல, ஏதோ எலும்பும் சாம்பலும் இருந்தது, அதை வச்சு அம்மாவை உருவாக்குனார். நம்மளோட நம்பி சுவாமி கிட்ட ஒண்ணுமே இல்ல. முதல்ல இல்ல, குளம் இல்ல, அந்த குளத்துல இருக்க முதல்ல இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த வயது வளர்ந்த குழந்தைய வந்து உண்டாக்கி கொடுத்துட்டாரு. அப்படி இது வந்து அறிவின்மையால சொல்றது கிடையாது, அன்பின் மிகுதியால சொல்றது. அப்ப நான் சொல்றேன், உயிரன்னு கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சாம்பல் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? எது இல்லைனாலும் எதாலும் செய்ய முடியும். அது ஒரு நிகழ்வு. ஒரு எலும்பையும் சாம்பலும் பெண்ணாக்கினான்ற ஒரு இது எலும்பும் சாம்பலும் இல்லாத இருந்திருந்தா கூட அவரால் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வரணும்னு ஆனதுக்கு அப்புறம் சுவாமி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேணா செய்ய முடியும். ஆனா இது நம்பிக்கை இல்லாத இல்ல, இது ஒரு அன்பின் மிகுதியால. எங்க நாயனார் தான் உசத்தி அப்படின்னு சில நேரம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டைம்ல நடந்த ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் இது மாதிரிதான் ஒண்ணு சேர்ந்துட்டா பயங்கரமா எதையாவது இந்த புராணங்களை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதுல ஒரு பக்கம் நின்னு பேசி அதேதான் பேசிட்டே இருப்போம். வேற அந்த மாதிரி ஒரு செட்டு இருக்கு எங்க கிட்ட. அது மாதிரி ஜாலியா இருக்கும். அப்ப எங்க விட்டோம்? எங்க பக்கம் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க அந்த செட்டை. எங்க பக்கம் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அதுல நின்னாலும் தின்னாலும் மென்னாலும் போன் எடுத்தா கூட சாப்பிட்டீங்களா, போனீங்களா, வந்தீங்களா ஒரு நாளும் கேட்டது கிடையாது. நல்லா இருக்கீங்களான்ற வார்த்தையை கேட்க மாட்டோம் எடுத்த உடனே. ஆனா இது ஒரு 5-6 பேர் இருக்கும். அங்க போன் பண்றதே எதுக்காகனா, ஏதாவது ஒரு அற்புதமான விஷயம் படிச்சுட்டா உடனே போனை எடுப்போம். அந்த அம்மா இது தெரிஞ்சது அப்படி அதை பகிர்றதுக்கு. அப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது எந்த நேரம் இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு அதை அந்த நேரம் ஏன்னா அடுத்த நிமிடம் அந்த மனம் மாறிடும். அப்படி பேசக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வந்து பார்த்த உடனே இவங்களும் என்ன நினைக்கிறாங்க, என் குல செய்கை இதுதான். அடக்கிடுவனே, இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறதா இருந்தா இந்த உலகத்துல யாரையாவது உயிர்ப்பிக்க முடியுமா? இந்த உலகத்துல யாருமே செய்தது கிடையாது. எலும்பையும் சாம்பலையும் பாடியும் பொண்ணா ஆக்கிட்டாரு. இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா நம்ம ஆட்கள்லாம் இன்னும் நம்ம அடியார்களா என்ன இருந்தவண்ணம் எல்லாம் சாமியோட கருணை. சாமி இருக்கும்போது என்ன நடக்கும்? இதுலயே 2 வகையா இருக்கு பாருங்க பேச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சங்கையாம் உணர்வு கொள்ளும் சமணதானம். உடனே சமணம்லாம் ஆஹா இது என்னவோ சமயம்,
நம்மளோட தாய் சமயம் இது இல்லையா? இதை விட்டுட்டு நம்ம அங்கேயும் இங்கேயுமா இது பொய்ய மெய் மாறி பேசுறவங்க கிட்ட பொய்ய மெய் மாறி எப்படி, நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். அப்ப வந்து யாரும் கேட்டாங்க, பொய்ய மெய் மாறி எப்படிமா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப எடுத்த உடனே இப்ப நான் ஒரு பொய்ய மெய் மாறி எல்லாரும் சொல்றேன். கோயில் எல்லாம் நிறைய அபிஷேகம் நடக்குது இல்லையா? நம்ம வந்து அபிஷேகத்துக்கு சாமான் கொடுக்குறோம், எல்லாம் போறோம். நம்ம வெளியில வரும்பொழுது நம்மளோட நெருங்கின நண்பர் ஒருத்தர், சாமியே கூப்பிடாத நண்பர் ஒருத்தர் இருந்துட்டு என்ன சொல்லுவாரு, என்னம்மா நீங்க பண்றது, 21வது நூற்றாண்டு எத்தனை பிள்ளைங்க பால் இல்லாத அழுதுட்டு கிடக்குது, இந்த பாலை அந்த குழந்தைகிட்ட கொடுக்க கூடாதா, கொண்டு போய் சாமி மேல ஊத்துறேன்ட்டு இவ்வளவு பாலை வீணாக்குறீங்க. அப்ப சொல்லும் போது அது பொய் தான், ஆனா நம்மளுக்கு மெய் மாறி தோணும், நிஜம்தானோ, சாமிக்கு ஊத்துறது அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாமோ அப்படின்னு தோணும். கொடுக்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது, கொடுங்கணும். அவங்களுக்கு குழந்தையும் தெய்வம் ஒன்றுதான், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா சுவாமிக்கு ஊத்துற அந்த பாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த உணவுகளும் எங்க போகுதுன்னா இறைவனோட உள்ளுக்குள்ள இருக்க இந்த உலகத்துக்கு தான் போதுன்ற நம்பிக்கை இருந்ததுனாக்கா அப்போ நம்மளுக்கு அந்த சந்தேகம் வராது. அப்ப போய் மெய் மாறி தோணுச்சா, நம்மளுக்கு ஒரு கணம் தோணுதா? இது எல்லாருக்கும் ஒரு கணம் தோணும். நம்ம ஆனா இன்னொன்னு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னா சுவாமியோட திருமேனிக்கு தக்கன பொருள்கள் தான் அபிஷேகம் பண்ணணும். நம்ம இப்ப வந்து ஒரு சனி பிரதோஷம்னு பார்த்தா சுவாமி திணற மூச்சு முட்டிடும் போல இருக்கு சுவாமிக்கு. அவ்வளவு பாலை கொண்டு போய் ஐஸ் பாலை வச்சு அப்படியே சிலேர்னு ஊத்துறோம். அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு பெரிய திருமேனி இருந்தா இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் சந்தனம் அபிஷேகம், இவ்வளவுதான் பால் அபிஷேகம், இவ்வளவுதான் தீர்த்தம் விடணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நேரம் பாத்தீங்களா சாமி செவனேன்னு இருப்பாரு, அவர் மேல ஒரு காஞ்ச பூ தான் இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த இந்த அளவுக்கு இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றது அளவு இருக்கு. அதெல்லாம் உணர்ந்து நம்ம பண்ணலாம். மிகுதியை வந்து அறச்சாலைகளுக்கும் அடியார்களுக்கும் அப்படி கொடுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த அந்த உணர்வு நம்ம மனசுல இருக்கணும், அதுதான் சொல்றேன். இப்படி சொல்றாங்க. இப்ப வந்து 95வது பாடல் பாருங்க. கண்ணிதன் இதுல இருந்து இருக்கிறது எல்லாமே பூம்பாவை அம்மையாவோட அழகு திருக்கோலத்தை சொல்றார். கண்ணிதன் வனப்புதன்னை கண்களால் முடிய காண. முதல்ல இப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஒரு சாமியோ திருவடியில இருந்து பார்ப்போம். பட் மத்தவங்களை என்ன பண்ணுவோம், மேல இருந்துதான் பார்ப்போம். அப்ப முதல்ல என்ன தெரியுது நம்மளுக்கு, அவங்களோட குழல் தான் தெரியுது. அந்த குழல் எப்படி இருந்ததுனாக்கா மொய்கருங்குழலின் பாரம் அப்படியே கண்ணம் கருன்னு இருக்குதான். அதுல வந்து நல்ல வண்டுகள் மொச்சு கொண்டு இருக்குதாமா. அப்போ கண்ணிதன் வனப்பு தன்னை கண்களால் பார்த்து முடிக்க முடியல அந்த பொண்ணோட அழக. பாப்பா என்ன அழகு, பார்த்து முடியலன்றாங்களே அது மாதிரி. முன்னுற கண்டார்க்கெல்லாம் மொய்கரும் குழலின் பாரம் மன்னிய வதன சிந்தாமரின் கரிய வண்டு துண்ணிய ஒழுங்கு துட்ட குழல் போல 2 தோன்ற. அப்ப என்ன பண்றாங்க, முதல்ல பாக்குறாங்க குழலோட பாரம் தான், குழல்னா கூந்தலோட பாரம் தான் தெரியுது. அதுல வந்து செந்தாமரை மேல கரிய வண்டு வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கு, அவங்க முகம் வந்து செந்தாமரை மாதிரி இருக்கு, அது மேல கரிய வண்டு இருந்தா நிறைய அடர்ந்து வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கருன்னு கூந்தல் இருக்குதான். பாங்கனி சுரும்பு மொய்த்த பனிமலர் அழகப்பந்தி தேங்கமழ ஆரம் சேரும் திருநுதல். அப்படியே அந்த அழகப்பந்தின்னு சொல்லக்கூடிய அந்த திருமுடி கற்றைக்கு பாரத்துக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னா திருநுதல் வந்து சேருது. விளக்கம் நோக்கில் பூங்குடிக்கு அழகின் மாறை பொழிந்திட புயற்கீழிட்ட வாங்கிய வானவில்லின் வளர் ஒளி வனைப்பு வைப்பேன். அப்ப பார்த்தா நெத்தி பார்த்தாக்கா எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு அப்படியே வான வில்லு மாதிரி இருக்குதாமா அவங்களோட புருவ நெச்சி. எப்படிப்பட்ட திருநுதல்னாக்கா அந்த மழை பெய்யும் போது ஒரு ஒரு வானவில் வரும் இல்லையா, விர்ஜியான்னு சொல்லுவோம், ரெயின்போன்னு இல்லைங்களா, அந்த ரெயின்போ மாதிரி இருந்துதான் அம்மாவோட திருநுதல்னு சொல்லக்கூடிய இந்த நெற்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட கொடிகள், அந்த புருவம் 2 புருவம் இருக்கா. அந்த புருவம் எப்படி இருக்குதுனாக்கா அந்த காமன் இறக்குறதுக்கு முன்னாடி அவன் கையில என்ன இருந்தது, வில் இருந்தது இல்லைங்களா, வில்லு அம்பு வச்சிருந்தா. அந்த வில் வந்து எப்பயுமே வில்லு செய்தா 2 வில்லு செய்வாங்க. பட் நம்ம எல்லாம் கண்ணாடி வாங்கினா 2 வாங்கிக்கிறோம் தெரியுங்களா, ஒண்ணு உடஞ்சிட்டா தொலைஞ்சிட்டா இன்னொன்னு வேணும்னு 2 கண்ணாடி வாங்குறோம். அந்த மாதிரி எப்பயுமே வில்லு வந்து 2 செய்வாங்களாம். ஒண்ணு வந்து உபயோகம் இன்னொன்னு வச்சிருப்பாங்க, 2 வில்லு இருந்துட்டே இருக்குமா. அந்த காமன்ட்ட 2 வில்லு இருந்த வில்லு இது 2 தான் நினைக்கிற மாதிரி இருந்துதான் ஒத்த வில்லு அந்த காமன் கையில. அதுவும் எப்பேற்பட்ட காமன், சாமி கண்ணுல அடியாத இருந்தாலையா முன்னாடி ஒரு காமன், அவனோட வில் மாதிரி இருந்துதான் அந்த 2 புருவங்களும். யாரோட புருவங்கள், பூம்பாவை அம்மையின் புருவங்கள் 2ம் அப்படி இருந்ததாம். அடுத்தது கண்ணை பாக்குறாங்க. மன்னிய மணியின் செய்ய வளர்வழி மேனியால்தான் கண் இணை வனப்புக்கான காமரு வதனத்திங்கள் தன்னலி விரிந்த சோதி வெள்ளத்தில் தகைவில் நீல ஒளி நிற கரிய செங்கையில் 2 ஒத்துழ. அப்ப அவங்கள 2 கண்ணும் பார்க்கும்போது நல்ல வயல்ல 2 செங்காயில எப்பயுமே கண்ணுக்கு மட்டும் மத்த மீனை ஒப்பிட மாட்டாங்க.
கயல் மீனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எல்லா மீனும் நீங்க குளத்துல பாத்தீங்கன்னா இப்படியே போகும், ஒத்தாப்புல வரும், பறவை மீன் மாதிரி. ஆனா கயல் மீன் மட்டும் எதிர்த்தாப்புல இருக்கும். அதனாலதான் கண்ணுக்கு வந்து கயலை சொல்றது, எதிர்த்தாப்புல இருக்கிறதால. அது மாதிரி 2 அழகான கயல் மீன் மாதிரி காமரு வதனத்திங்கள் தன்னலி விரிந்த சோதி வெள்ளத்தில் நல்லா குளிர்ச்சி பொருந்திய குளத்துல இருக்கக்கூடிய 2 கயல் மீன்கள் இருக்கிற மாதிரி அந்த 2 கண்ணும் அப்படி உலாவிக்கிட்டே இருக்குதாம். அடுத்தது அம்மையாரோட நாசிக்கு வராங்க. நாசியும் பவளவாயும். நம்ம வந்த இது ஒண்ணு, நீங்க இந்த ஓணான் மாதிரி பச்சோந்தி ஒண்ணு பாத்திருக்கீங்களா? பச்சோந்தி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதோட இப்படி இருக்கும், கீழே கவிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து வாய்க்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, மணி நீர கோபம்னு சொல்லி ஒரு சிவப்பான பூச்சி ஒண்ணு இருக்கும். அந்த சிவப்பான பூச்சிய வந்து இந்திர பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. நல்ல செக்கச்செவேர்னு இருக்கும் அந்த பூச்சி. அந்த பூச்சிய அந்த பச்சோந்தின்ற அந்த பூச்சி பிடிக்க போகும்போது எப்படி இருக்குன்னா, இந்த வாய் இப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த பூச்சி மாதிரி பச்சோந்தி மாதிரி மூக்கு இருக்குதான், நாசி இருக்குதான், அந்த சிவந்த பூச்சி மாதிரி அம்மாவோட அந்த வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ரூபி அணைவதாம் அழகு காட்டு அந்த மாதிரி இருந்ததுதான். அடுத்தது அம்மையாரோட காதுக்கு வராங்க. குழை அணிந்திருக்கக்கூடிய காது. அது வந்து எப்படி இருக்குதுன்னா மகர குழை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அழகாலையும் அந்த அடுவாலையும் மகரம் மாதிரி. மகரம்ன்றது அது ஒரு வகையான மீன், காதுக்கு சொல்லக்கூடியது. நம்ம மகரமே வந்து குழையா போட்டுக்கிறதெல்லாம் உண்டு. மகர குழை, சாமி மகர குழை எல்லாம் போட்டுப்பார். அப்போ அவங்களோட காதே ஒரு மகர குழை மாதிரி இருக்குதான். அந்த 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 காதுல இருக்குதான் அனவெல்சின்னு அப்புறம் அம்மா இவன் இந்த இன்னொரு இடத்துல மகரத்தை பார்த்திருக்கோம் நம்ம. யாரோட இவன் காமனோட கொடியில என்ன இருக்கு? காமனோட கொடியில என்ன இருக்கு? மீனுங்களாமா? கரும்பு 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 இருக்கு. கையில தான் கரும்பு வச்சிருக்கா, கொடியில. பாட்டு சொன்ன திரைப்பட பாடல். மீன் கொடி தேரில் மன்மதராசன் ஊர்வலம் போகின்றான். மீன் கொடி மீன் இருக்கும். அந்த மகரம் தான் அவனோட கொடி. மகன் கொடியோன்னே அவனுக்கு ஒரு பேரும் உண்டு காமனுக்கு. புரியுதா? அந்த அந்த மீன் மாதிரி இருக்குது அவங்களோடது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது கழுத்துக்கு வராரு. கழுத்து விண்பொறை தரளக்கோவை. கழுத்து வந்து அழகான முத்துக்கள் விளங்கி இருக்கக்கூடிய கழுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பொற்பமைந்த வதனமாகும் பதும நன்னெதியம் பூத்த நற்பழி பணிலம் என்னும் நன்னிதி போன்று தோங்கி அற்பொழி கண்டர் தந்த அழுக்கு அடையாளம் கட்ட. அந்த கழுத்து எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே அழகான பெருமானார் கழுத்துல என்ன வச்சிருக்க, கண்ணு விடத்தை வச்சிருக்கக்கூடிய பெருமானார் அருளால பெற்று வந்த இந்த பொண்ணுன்றது அந்த கண்டத்தை பார்த்த உடனே தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எரியவள் காந்தன் மென்பூ தலை தொடுத்து இசைய வைத்து திரற்பெற சுருக்கும் செச்சை மாலையோ தெரியின் வேறு கருநெடும் கயல்கண் மங்கை கைகளால் காந்தி வெள்ளம் அருகு இழுந்தனவோ என்னும் அதிசயம் வடிவில் தோன்ற. நீங்க மாலை பார்த்திருக்கீங்களா? இப்ப மாலை வேற மாதிரி கட்டுறாங்க. ஒரே மாதிரி ஒரு பகுதியோட மாலை வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஆனா முன்னெல்லாம் மாலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்புறம் மேல இருந்து குண்டா வரும், கீழே வர வர நம்ம கல்யாணம் எல்லாம் என்ன கீழே வர 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 மெல்லிசா வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு மாலை கட்டி இருக்காங்களா, என்னன்னாக்கா காந்தல் பூ இருக்கு இல்லையா, மென்மையான காந்தல் பூவை எடுத்து, அது காந்தல் பூ நல்ல செக்கச்சுவேர்னு இருக்கும். அந்த பூவை வந்து செச்சை மாலை, செச்சைன்னா வெற்றி பூ, காந்தல் பூ வெற்றி பூ ரெண்டையும் கலந்து பெரிய மாலை கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மாலையோட இது இருக்கா, இந்த பக்கம் மாலை. எது அந்த மாலைன்னா அம்மையாரோட திருக்கைகள் தான் அப்படி இருந்துதான். அந்த மாலை எப்படி மேல இருந்து கீழே சுருங்கிட்டே வருதோ அது மாதிரி அம்மையாரோட கைகள் இருந்துதான். அது பாக்குறதுக்கு இது என்ன கையா இல்ல மாலையான்ற அதிசயம் தோன்றுச்சாமா. அடுத்து அம்மையோட திருமார்பகங்கள் ரொம்ப அருமையான இடம். அம்மையாரோட திருமார்பகங்கள் எப்படி இருந்ததுனாக்கா, இப்போ நம்மளோட ஞானசம்பந்தரோட அருளால தானே அம்மையாரோட எழுப்பினார் ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார். ஏற்கழு மார்பில் பொங்கல் ஏந்திலம் கொங்கை நாக கார்கழு விடத்தை நீக்கும் கவுனியர் கருணை நோக்கால் ஆதரு அருளில் பூரித்து அடங்கிய அமுத கும்ப சீர்கழு முகிழ் காட்டும் செவ்வியும் நிகழ்ந்து தோன்ற. அம்மா நம்ம சாமி தானே வந்து இப்ப உயிர் வர வச்சாரு இந்த அம்மாவுக்கு. அந்த ஆனந்தத்துல பூரிப்புல அவங்களோட திருமார்பகங்கள் எப்படி இருக்குதுனாக்கா அமுத குடம் மாதிரி இருக்குதான். சாமியோட அருள்ன்ற அமுத குடம் மாதிரி 2 குடங்கள் மாதிரி அம்மையாரோட திருமார்பகங்கள் இருந்தது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து காமவேல் என்னும் வேடன் உந்தியில் கறந்து கொங்கை நேமியம் போட்டு அந்த திருமார்பகங்கள் கீழே இந்த வயிற்று பகுதியில சின்ன சின்ன முடிகி இருக்கும். அந்த 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 எப்படி இருந்ததுனாக்கா வேடனோட உந்தியில் கலந்து
இந்த சக்கரவாக பறவையோட பறவை மாதிரி அதோட முடிகள் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோமவல்லின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்களோட அல்கள் என்ன பண்ணுதுனாக்கா பாம்பு மாதிரி இருக்கா. ஏன்னா ஏற்கனவே இந்த அம்மா பாம்பு கடிச்சுதானே தான் செய்த தப்ப உணர்ந்து இந்த பாம்பு அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றாங்க. அடுத்தது இந்த குரங்குன்னு சொல்லக்கூடிய துடை, அது எப்படி இருந்ததுனாக்கா வாழை மரத்தோட தண்டு எப்படி இருக்கும், இருக்க இருக்க பெருசாகி குழந்தை வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வாழை தண்டு மாதிரி அம்மாவோட துடை பகுதியும் அவங்களோட முழங்கால் பகுதியும் இருந்தது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கணைக்கால் வந்து காமன் ஆவன் நாழிகையே போலும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு கூடு மாதிரி இந்த கணைக்கால்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து அம்பரா கூடு இருக்குல்ல, காமனோட மெதுவுல இந்த அம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கூடு வச்சிருப்பாங்கல்ல, அந்த அம்பரா கூடு மாதிரி இருந்தது முழந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து கணைக்கால் காமன் ஆவன் அழகிய போலும் அழகினின் மேன்மை எய்து மேமிய செம்பொன் தட்டில் வனப்பினை மீதி 8 என்றும் ஓவியருக்கு எழுத ஒன்னா பரட்டொளி ஒளிர்விட்டார். இது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வந்துட்டு அவங்களோட வனப்பினை வந்து இதுக்கு மேல எழுதணும்னா ஓவியத்தால கூட எழுத முடியாத அளவுக்கு வனப்பா இருக்கு அப்படின்றாங்க. கற்பகம் ஈன்ற செவ்வி காமர பவளச்சோதி பொல்திரா பாப்பா கற்பக மரம் ஈன்ற செவ்வி காமர பவளம் போன்ற சோதி இருக்குதான், பொண்ணு கூட்டி வச்ச மாதிரி இருக்குதான், வைர பந்தி வைரத்தை கொட்டி வச்ச மாதிரி இருக்கிறாங்களாம், பூந்தனர் மலர்ந்த போலும் நற்பதம் பொலிவு காட்ட ஞாலமும் விசுவும் எல்லாம் அற்புதம் எய்த தோன்றி அழகினுக்கு அழகுன்னு சொன்னா அம்மையாரதான் சொல்ல முடியுமா, பூம்பாவை அம்மையார மட்டும்தான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி அழகினுக்கு அணியா சொல்றாங்க. இப்ப இது வந்து கிட்டத்தட்ட எந்த பாடல்ல இருந்து பார்த்தோம் நம்ம 1095வது பாடல்ல இருந்து 1108வது பாடல் வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை 8 அந்த பக்கம் 8 5 13 பாடல்கள்ல அம்மையாரோட பேரழக வர்ணிக்கிறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழார். கிட்டத்தட்ட 3000 பாடல் வரப்போது. இன்னும் புராணமே வந்து பிள்ளை பாதி புராணம் பாதின்னுவாங்க. பிள்ளையார் புராணம் முடிஞ்சதுனாலே பெரிய புராணம் முடிஞ்ச மாதிரி இவ்வளவு 3000 பாடல்கள் வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட பெண்ணை வர்ணிச்சு நம்ம பார்த்துக்க மாட்டோம். சேக்கிழார் பெண்ணை வர்ணித்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையா பெண்ணை வர்ணிக்கிறாங்க. அதுவும் அங்கமாக வர்ணிக்கிறாங்க. இது சைவத்துல இல்லாத ஒரு முறை. எப்படி இவர் இதை வர்ணிக்கிறார்? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருதுல, எப்படி இந்த அளவுக்கு பெண்ணை வர்ணிச்சது கிடையாது தெய்வச்சிக்க, ஏன் இப்படி வர்ணிக்கிறாருனாக்கா, இந்த அம்மா யாரோட அருளால வந்தாங்க? சிவபெருமான் அருளால வந்ததால இந்த அம்மாவே சிவபெருமானார பாக்குறார். அதனால சிவபெருமானார அங்கமா வர்ணிக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லையே. அதனால என்ன பண்றாருனாக்கா அங்கமா வர்ணிக்கிறார். இது அத்தனையும் சிவபெருமான் அருளாவே பாக்குறார். எப்படிமா சொல்றீங்க நீங்க, அவர் என்ன எழுதிய வச்சார், நான் இப்படிதான் பார்த்தேனாக்கா சொல்லறேன். அதுக்கும் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாத எதையும் நாங்க பேச மாட்டோம். அப்போ இன்னொன்னு வந்துட்டு இலக்கணப்படி ஒரு பெண்ணை வர்ணிக்க வேணும். ஒரு புத்தகத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கிறதுன்றது அதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றத பாத்துட்டே இருந்தவர் இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரிம்மா ரைட்டு, இந்த இடத்துல கொடுக்குறாரு, அதை நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க எப்படி சொன்னீங்க இத வந்து அவர் சிவன் அருளாதான் பார்த்தாருன்றதை எப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா அடுத்த பாடலுக்கு வாங்க. எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னும் நான்முகத்தால் கண்டார் அவளினும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு பெரும்பேறு புகழை வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார். இந்த பொண்ணு இப்படி வந்துட்டாங்க இல்லையா, இந்த அம்மா வந்து குடம் உடைஞ்சு அம்மா தாமரை மாதிரி வந்து வெளில வந்துட்டாங்க. அவங்களோட இது அழகா சொல்லிட்டே வந்தோம். இத்தனையும் எல்லாரும் பாக்குறாங்க. இவ்வளவு அழகையும் யார் பாக்குறாருன்னா நம்ம ஞானசம்பந்தர் பாக்குறாராம். எப்படி பாக்குறாரா, அணுவா பாக்குறாராம். எப்படி பார்த்தா 1000 கண்களால பார்த்து ரசிக்கிறாராமா. எப்படி ரசிச்சாருனாக்கா, புண்ணிய புகழி வேந்த கண்ணுதல் கருணை விலை அல்ல, அந்த கண்ணு சாமியோட கண்ணு, கருணையால வந்த கண்ணு, இந்த கைகள் சாமியோட கருணையால வந்தது, இந்த பெண்ணு மொத்தமா என்ன வந்தது, சாமியோட கருணையால வந்ததுன்னு எல்லா இடத்தையும் சுவாமியோட கருணையாவே நினைச்சு பாக்குறாராம் நம்மளோட ஞானசம்பந்தர். இந்த இடத்துல அழகா ஒரு இடத்த சொல்றாங்க நம்ம தெய்வ சேக்கிழார். அதாவது அந்த பிரம்மன் வந்து படைச்சிட்டான். நம்ம என்ன தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி ஆத்தினன்னு ஒரு பாட்டு, சினிமா பாட்டு வரும். அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அந்த பாட்டு மாதிரி அது பிரம்மனோட இது அடிப்படையா கொண்டுதான் அந்த பாட்டை எடுத்துக்காங்க. உலகத்துல இருக்க எல்லா பேரழகும் தில்லுனா எள்ளுன்னு அர்த்தம். எல்லத்தனை எடுத்து எல்லா அழகையில இருந்தும் எல்லாத்தனை எடுத்து ஒரு பேரழகான ஒரு பெண்ணை படைக்கிறான். அந்த அம்மா தான் திலோத்தமைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை படைக்கிறான். படைத்தவன் யாரு? ஒரு தாய்க்கு சமமானம் இல்லையா? அந்த எண்ணில்லாத அவர் பல கோடி வருஷமா இருக்காரு. பிரம்மர் வயசானவர்.
அவர் என்ன பண்றாரு, அந்த இவ்வளவு அழகு கொண்டு ஒரு பெண்ணை படைச்சோனே, தான் படைச்ச பெண் தன்னோட மகளுக்கு ஒப்பானவள்ன்றது கூட மறந்து இவ்வளவு அழகான பெண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பெண் மேல மோகம் கொண்டுறாரு. அதனாலதான் அவருக்கு சாபம் வந்து அதுக்கப்புறம் பல இடங்கள்ல பிரம்மன் வழிபாடு பண்ணி அதுக்கு இங்க திருவானைக்காவல்ல தான் கடைசியா பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. பிரம்ம தீர்த்த கரையில வந்து வழிபாடு பண்ணி சுவாமி அம்பாலாவும் அம்பாள் சுவாமியாவும் வந்து அவருக்கு அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கொடுப்பாங்க. அதாவது அததான் சொல்றாரு. பல வயசு ஆன அந்த பிரம்மன் என்ன பண்றான், தான் படைச்ச பெண்ணை தன்னோட முகத்தால 4 பக்கமும் இருக்கக்கூடிய முகத்தால கண்டு இவ்வளவு பேரழகியான்னு நினைக்கிறான். ஆனா 16 வயது போய் திருமணம் பண்ணிக்க போறாரு நம்மளோட பெருமானார். 16 வயது இளம் காலை கல்யாண வயதுல இருக்கக்கூடிய நம்மளோட ஞானசம்பந்தர் 1000 முகத்தால பார்த்தாரா அந்த பெண்ணை. எப்படி பார்த்தாருன்னா இறைவனோட திருக்கருணையா பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத சொல்லக்கூடிய தெய்வ சேக்கிழா பெருமானார் என்ன கருணையா அந்த பெண்ணை பார்த்திருப்பார். கண்டிப்பா இறைவனோட கருணையா தானே பார்த்திருக்க முடியும். நாம அவர் இல்லைன்னா ஞானசம்பந்தரோட அருளா பார்த்திருக்க முடியும். நாமளும் என்ன பண்ணோம், ஞானசம்பந்தரோட அருளாலும் தெய்வ சேக்கிழா பெருமானார் இலக்கியத்தாலையும் சிவபெருமானோட அருளால தான். நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிருக்கலாம். அம்மையார் பூம்பாவை அம்மையார பிறந்த நாள் தொட்டு நான் வந்து பூம்பாவை அம்மையார் தான் சொல்றேன் நான். ஏன்னா நாம அப்படிதான் பார்க்க பழகி இருக்கோன்றதுக்காக தான் அவங்கள அம்மையார் தான் சொல்றோம். அவங்க முழுக்க முழுக்க யாரோட இறைவனோட அருளால மீண்டு வந்தவங்க அப்படின்றதாலதான் அந்த மனசு நம்மகிட்ட இருக்கத்தால்தான் அப்படி பார்க்க முடியுது அப்படின்றத அழகா சொல்ற. எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்தவன் 7 வேதானாக்கா வேதங்களை சொல்லக்கூடிய பிரம்மன் படைத்தவள் தான் படைச்ச அந்த பொண்ணு திலோத்தமைன்ற பொண்ணு எழில அழக வெள்ளம் நன்னும் 4 முகத்தால் கண்டான். தன்னோட 4 முகத்தால பாக்குறான். அவளிலும் நல்ல அந்த திலோத்தமை என்ன பெரிய அழகி, அவளை விட அழகியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணு அந்த பூம்பாவை அம்மையார தன்பால் புண்ணிய 16 வயதே நிரம்பிய புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்த சுவாமியோட கருணை வெள்ளம் இது. அப்படியே 1000 முகத்தான்னு பாக்குறான். அப்படி பெருமானாரே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் எழுதுறாங்க. அப்படி அழகா இன்னனம் விளங்கிய ஏர்னா அழகு ஏர்கோள் சாயலான் தன்னை முன் கண்ணுற கண்ட தாதையா பொன்னணி மாளிகை புகழை வேந்தர்த்தால் சென்னியில் பொருந்தமன பாக்குறாரு. தான் பொண்ணு உயிரோட வருவாருன்னு அவரு நினைச்சாரு. அதுக்காகலாம் காத்துட்டு இருந்தாரு. அவர் இந்த எலும்பையும் சாம்பலையும் பிள்ளைபெருமானாட்ட கொடுக்கணும்னு தான் காத்துட்டு இருந்தார். அவருக்கு பொண்ணே உயிரோட வந்த உடனே தாங்க முடியல. உடனே என்ன பண்றாரு, பெருமான் திருவடியில போய் விழுந்து வணங்குறார். அணங்கினும் மேம்படும் அன்னம் மன்னவள் பணம்புரி அறவரை பரமர் முன் பணிந்து. ஏன்னா அந்த பொண்ணு யார வணங்கிட்டே இருப்பா, கபாலீஸ்வரத்து பெருமானார வணங்கிட்டே இருப்பா. அதனால எழுந்த உடனே என்ன பண்றாங்க, வழக்கம் போல எப்பயுமே வணங்குற மாதிரி கபாலீஸ்வரத்து பெருமானார வணங்குறாரு. அப்புறம் மும்மதில் சண்பை ஏந்தலை வணங்கியேன் என்றாலும் உடனே என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் ஞான பிள்ளையார வணங்கி நிக்கிறாங்க அந்த அம்மா. சீர்கழு சிவனேசர் தம்மை முன்னமே கார்கழு சுழச்சொல் காழி மன்னவர் 7 கழு சிறப்பில் மகளை கொண்டு இனி பார்கழு மனையில் படமை. அப்படி உடனே அந்த அம்மா எழுந்து நின்று வணங்கி நின்னவனே சிவனேஸ்வரை பார்த்து நம்ம ஞான பிள்ளையார் சொல்றாரு, உங்க பொண்ணை அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற. உடனே அந்த வணிகர் ஆகிய சிவனேஸ்வர் சொல்றார், பிள்ளையார் பெருமானோட திருவடி தாமரையில விழுந்து வணங்கிட்டு அருமையால் அடியனேன் பெற்ற பாவையை திருமணம் புணர்ந்து அருள் செய்ய. ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றாரு, இந்த பொண்ணை இவருக்குதான் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறாரு. அதனால நீங்க இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்றார். அப்ப நம்மளோட புகழை பெருமான் நம்மளோட ஞான பிள்ளையார் என்ன சொல்றாங்க, நீங்க பெற்ற பெண்ணு வந்து விடத்தினால இறந்து போயிட்டா யான் கற்றைவாச்சடையார் அருளால் கருணை காண்பர உற்பவித்தலால் உரைத்தகாது. இந்த பொண்ணை இப்ப என்ன பண்ணாங்க, சுவாமியோட திருவருள் பெற்று இந்த பெண்ணை உற்பத்தி இருக்கு. அப்ப உற்பவித்தா யாரு, நானும் ஒரு தந்தை மாதிரிதான் இல்லையா, அதனால உரைத்தக இந்த பேச்சே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு மயங்கி விழுந்துடுறாரு. இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அப்ப அவரை எழுப்பி வேதனூல் துணைவினை அருள் செய்தார். வேதத்துல எப்படி சொல்லியிருக்கு இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லி அவரை ஒரு வாரு சம்மதிக்க வைக்கிறார். செல்லி நீதியின் முறை. அப்ப நீதி முறையில தான் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னதால சிவனேசனும் ஒத்துக்கிட்டு என்ன பண்ற, வடிகை வெக்கை நீத்திட பல்லநீர் செலவென பரமர் கோயில் உள்ளெழுந்து அருளினார். உடனே அவரு இல்லத்துக்கு போக உடனே என்ன பண்றாராம், திரும்பவும் மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வர பெருமான நன்றி சொல்லணும் இல்லையா, அப்படியே எப்படி போறாராம், பல்ல நீர் செலவன பள்ளத்தை நோக்கி பாயிர வெள்ளம் மாதிரி வேகமா போறாராம் சுவாமி கிட்ட. சுவாமி கிட்ட போயிட்டு சுவாமி கிட்ட போயிட்டாரு நம்மளோட பிள்ளையார். பான்மையால் மணிகரும் பாவை தன்மனம் ஏனையோர் அப்ப இவரு சிவனேஸ்வரர் என்ன சொல்ற, சுவாமியோட திருவருளால ஞான பிள்ளையாரை எழுப்பி கொடுத்த இந்த பெண்ணை நான் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவை கன்னி மாடத்துல இருக்காங்க.
அந்த அம்மா என்ன பண்றாங்க, சிவத்தையே கபாலீஸ்வரத்து பெருமா அவங்க சுவாமியோட திருவருளா வந்தவங்க தானே. அதனால என்ன பண்றாங்க, கபாலீஸ்வரத்து பெருமானரையும் வணங்கி கொஞ்ச நாள்ல சுவாமியோட திருவடிக்கே அந்த அம்மா போயிடுறாங்க. நம்மளோட சடஞ்ச சிவாச்சாரியார் மகளார் மாதிரி, திருமகளார் மாதிரி இந்த அம்மையாரும் இந்த திருமகளாரும் ஞானப்பிள்ளையாரோட அருள் பெற்றவங்க இல்லைங்களா, எளிதா சிவலோகத்துக்கு போயிடுறாங்க. தேவர் பிரான் அமர்ந்தருளும் திரு கபாலீஸ்வரத்து மேவிய ஞான தலைவர் விரிஞ்சன் முதல் எவ்வுயர்க்கும் காவலனார் பெருங்கலனை கைதந்த படி போற்றி பாடல் செந்தமிழ் பாடி பன்முறையும் பணிந்துடுவார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் மயிலாப்பூருக்கு பாடுறாங்க. நம்மளுக்கு நல்ல வேளை இந்த பாட்டு கிடைச்சது. இன்னும் மற்ற பாடல்கள்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தானே நம்மளுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து விரிஞ்சன்னாக்கா பிரம்மன் முதல் எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய இந்த பெருமானாரை வணங்கி அங்கே இருந்து நிறைய பாடல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொழுது புறம்போந்தருளி தொண்டர்குடாம் புடைசூழ பழுதில் புகழ் திருமயிலை பதில அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. முழுதுலகும் தரும் இறைவர் முதல் தானம் பல இறஞ்சு அழுது உலகை வாழ்வித்தார். எல்லாம் அழுதா நம்ம அழுகாதனோ, இவர் அழுததாலதான் இன்னைக்கு உலகம் வாழ்வித்து கொண்டு இருக்குது. அந்த அப்படி அவர் வந்து மயிலாப்பூர்லயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து திருவான்மையூர், கழுக்குன்றம் இங்க தலங்கள்லாம் செல்ல இருக்கிறாங்க நம்மளோட பெருமானார். அற்புதமான இந்த பகுதியை இன்றைக்கு இந்த பூம்பாவை அங்கம் பூம்பாவை எழுப்பிய இந்த இதுல அவங்களோட திரு அழக நாமெல்லாம் கண்டு ரசிச்ச இந்த பகுதியோட இன்றைக்கு இந்த புராணத்தை நிறைவுபடுத்துறோம். இனி மீண்டும் அடுத்த வாரம் அநேகமா இன்னும் 2 வாரங்கள் 2 இல்ல 3 வாரங்கள் நம்மளுக்கு வகுப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நானு திருமணம் ஒரு நிகழ்வுல நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் இனி வகுப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து ஞானப்பிள்ளையாரோட நாம பயணிக்கலாம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம், பின்னூட்டங்கள் ஏதாவது பதியலாம்னு சொல்லி இதோட இன்றைக்கு நிறைவுபடுத்திட்டேன். ஞானப்பிள்ளையாரோட திருவடிகளையும் கற்பகாம்பாளம்மையுடன் கபாலீஸ்வரத்து பெருமானார் திருவடிகளையும் பூம்பாமை அம்மை திருவடிகளையும் சிவநேசனார் திருவடிகளையும் இந்த கூடியிருந்து பார்த்த எல்லா அடியார் திருவடிகளையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புங்கம்மா, அருமையான ஒரு மயிலாப்பூர் போய் வந்துட்டோம். ஆமா, மயிலாப்பூர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ட மாதிரி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ரொம்ப நல்லா இருந்ததும்மா. நீங்க சொன்ன விதம் அதை நாங்கெல்லாம் ரசிச்சு கேட்டோம். ஏன்னா அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வையும் நாங்க ரசிக்கணும், உண்மையை சொல்லணும்ல. ரொம்ப அருமையா நல்லா எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பதிகத்துல ஒவ்வொரு சிறப்பையும் எடுத்து இந்த பாடலுடைய விளக்கமும் ரொம்ப நல்லா. இவ்வளவு நாள் நாங்க படிக்கிறோம் இந்த கற்பகம் ஈன்ற செவ்வி காம்பு பாடல், ஏதோ ஒரு காமத்தை பத்தி சொல்ற பாடல் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த பாட்டுக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பாடலுடைய அற்புதம். எய்த தோன்றி அழைக்கெடுக்க அடியா நின்றாள் அப்படின்ற அந்த பூம்பாவுடைய அந்த அழகை எடுத்து கொடுத்தது ரொம்ப அழகா சிறப்பா சொன்னீங்க. உண்மையிலே அந்த பாட்டு இவ்வளவு நாள் தெரியாது எனக்கு, நல்லா இருந்தது. பிரம்மனை பத்தி கதையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொரு வரியுமே நீங்க எடுத்தது அந்த மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் பாட்டு கூட அவ்வளவு சிறப்பா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஏன்னா சைவத்துல அந்த கருப்பொருள் அந்த பாடல தான் இருக்கு அப்படின்னீங்க. அதாவது அந்த பாட்டுடைய என்ன அர்த்தம் அப்படின்றது இந்த பிறவி பயன் தான். 2 வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அதுல சிவபெருமான ஒண்ணு அடியாருக்கு அன்னம் படைக்கிறது, ஒவ்வொரு விழாவையும் நான் பார்க்கணுன்றத சிறப்பையும் எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஒவ்வொரு பாடலுமே எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கதையும் சொன்னீங்க இல்லையா, யானைக்கு பானக்குள்ள யானை போவா அப்படின்னு, ரொம்ப சிறப்பு. இந்த கதையெல்லாம் சொன்னதை நம்ம வந்து அது ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா நம்பணும் இல்ல, நம்ப மாட்டோம். எதுவுமே நம்பிக்கை இருந்தா தானே நம்ம இறைவனோட நம்பிக்கை வைக்க. பெரியவங்க இல்லைனாலும் சில சிறு வயசு பிள்ளைங்க இருக்கும்போது 1-2 கதைகளை சொன்னாதான் அவங்க உட்காருவாங்க. அதனால ரொம்ப இல்லாத என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்றது. சிறப்பு. நல்லா இருங்க, அடுத்த அடியார் பேச போறேன். ஜெயந்தியம்மா பேச போறீங்களா? இருங்க, நான் வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு எல்லாரும் ஐடியா இருக்க வாய்ப்பு உண்டு. பேசுவாங்க. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தமும் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோன் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை
ஊருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நல்லா இருந்ததுமா, கருத்து இன்னுமே ரொம்ப சிறப்பு.